उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाह कोरकित नेम कटाक्षलीलाम् श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियमाश्रयामः। नमः श्रीरंग नायक्यै यद्ब्रूविभ्रम भेदतः ईशेषितव्य वैषम्य निम्नोन्नतमिदं जगत् आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीम् अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभाम्। காஞ்சி பேரருளாள பெருமாள் வரதராஜன் அவ்வெம்பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சியாய் தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் பெருந்தேவித்தாயார் விளங்குகிறாள். கோக்கள் வைகு முத்தத்தான் பெருந்தேவின்னு கம்பர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதே போல பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் என்னும் பாடுகிறார். இவர்கள்லாம் பெருந்தேவின்னு சொல்லுவது மகாதேவி என்பதை உள்ளத்தில் கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய மந்திரம் அதற்குண்டான பீஜாட்சரங்களை பார்த்தாலும் மகாதேவியைச்ச வித்மஹே விஷ்ணுபத்னீச்ச தீமஹி என்றுதான் சொல்லுகிறது. அப்ப எல்லா விதத்திலும் மகானான பெருமான் மகாத்மாவான எம்பெருமானுக்கு தகுந்த பெருமையோடே மகாதேவி விளங்குகிறாள். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு எத்தனை பெருமையோ ஒருபுறம் அவளுக்கு அடங்கினவர்களாக பூமாதேவியும் நீலாதேவி நாச்சியாரும் விளங்குகிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் ஏற்றம் அடக்கத்தோடு இருந்தாலும் ஸ்ரீதேவி நாச்சியாரை விட மகாலட்சுமியை விட பெருமை யாருக்குன்னு சொன்னால் பூமாதேவிக்கு பெருமை, அவளை காட்டிலும் நீலாதேவி நாச்சியாருக்கு பெருமை. இதுல ஒரு சந்தேகம் வரும். ஒரு மனுஷன் நடந்து போறார், அவருக்கு பெருமையா அவருடைய நிழலுக்கு பெருமையா? மனுஷனுக்கு தான் பெருமை. அவருடைய நிழல் அவரை தொடர்ந்து தான் போக முடியும், அவருக்கு அடங்கித்தான் போக முடியும். ஆனால் நமக்கு கால் ரொம்ப கொதிக்கிறதுன்னு வச்சுங்கோ, மரத்துல மேல ஏறி நின்னுக்கலாமா? மரத்தோட நிழல்ல நின்னுக்கலாமா? மனுஷன் பேர்லயே ஏறி நின்னுக்கலாமா? இல்ல மனுஷனோட நிழல்ல நிற்கலாமா? மனுஷனை விட நிழல் சுமார் தான். கண்டிப்பா மனுஷனுக்கு அடங்கினது தான் நிழல். ஆனா பக்கத்துல வர்ற எனக்கு கால் கொதிக்கிறதுன்னு வச்சுங்க, ஒருத்தருடைய நிழல்ல நான் போய் நின்னேன்னால் எனக்கு கொதிக்காது, சூடு தெரியாது. அப்ப நிற்கிறது மனுஷன் பேர்லயா நிற்க முடியும்? நிழல்ல தான் நிற்க முடியும். அப்ப எனக்கு குளிர்ச்சியை கொடுப்பவர் யார்? மனுஷனா நிழலான்னு கேட்டினால் நிழல் தான் குளிர்ச்சி கொடுக்கும். அதே சமயம் அதனால நிழல் தானே மனுஷனை விட வசத்தின்னு கேட்டினால் அது எப்படி? மனுஷனுக்கு அடங்கித்தானே நிழல் இருக்கும். உடனே சொல்ல மாட்டோமா? இப்ப உங்களுக்கு ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி அப்பப்போ தொலைக்காட்சியிலெல்லாம் காட்டுறாளோ இல்லையோ, வேகமா கடைசி சுற்றா இருந்தா கிடு கிடு கிடுன்னு பதில் சொல்லணும். முதல்ல எல்லாம் ஒரு நிமிஷம் கொடுப்பா. இப்ப நீங்களே சொல்லணும், மனுஷனை விட நிழலுக்கு ஏத்தமா நிழலை விட மனுஷனுக்கு ஏத்தமானால் ஒருத்தருக்கு போய் சொல்ல தோணாது. ஏன்னா மனுஷனுக்கு அடங்கித்தான் நிழல் இருக்கு. ஆனா மனுஷன் நமக்கு நிழல் கொடுக்க மாட்டார், நிழல் தான் நிழல் கொடுக்கும். அதனால ஒரு பக்கம் பார்த்தா மனுஷனுக்கு ஏத்தம், ஒரு பக்கம் பார்த்தா நிழலுக்கு ஏற்றம். அதே போல ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு நிழல் போல்வனர். திருவிருத்தம் ஆரம்பத்துல சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், ஸ்ரீ மகாலட்சுமி அவளுடைய நிழல் போலத்தான் பூமாதேவி நாச்சியாரும் நீலாதேவி நாச்சியாரும் உள்ளனர். எப்ப நிழல்னு சொல்லிட்டாரோ அப்ப அவர்களை காட்டிலும் அடுத்த கீழ்ப்படிக்கட்டுன்னு வச்சுள்ளமா. அப்ப அவர்கள் மேல் உயர்ந்தவர்கள், அவர்களை விட கீழ். அந்த மகாலட்சுமிக்கு அடங்கித்தான் பூமாதேவியும் நீலாதேவியும் உள்ளாள். ஏன்னா நிழல்ங்கிறதுனால. அதே சமயம் பூமாதேவிக்கும் நீலாதேவிக்கும் மகாலட்சுமியை விட ஏற்றம். ஏனால் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது ஸ்ரீதேவி நாச்சியாரா பூமி தேவியான்னு சொன்னால் பூமி தேவி தான் கொடுக்கிறாள். பூமி தேவியா நீலாதேவியான்னு பார்த்தால் நீலாதேவி தான் கொடுக்கிறாள்.
எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எங்க கோவிலுக்கு போங்கோ, ஸ்ரீ மகாதேவி மகாலட்சுமி என்ன உருவத்துல சேவிச்சுடுவோம். பிரத்யக்ஷ தெய்வமா சேவிக்கவே முடியாது. கோவிலுக்கு போனா ஸ்ரீரங்கநாச்சியார சேவிக்கலாம், அதே மாதிரி இங்க போனா மகாதேவி பெருந்தேவி தாயார சேவிக்கலாம், கல்யாணி தாயாரே மேல்கோட்டைக்கு போனா சேவிக்கலாம், அலர்மேல் மங்க தாயார சேவிக்கலாம், எல்லாம் மகாலட்சுமி. இவர்கள் எல்லாரும் உருவத்திலே விக்கிரக வடிவத்துல மட்டும்தான் இருப்பார்கள். பிரத்யக்ஷமா அவர்களை பார்க்க முடியுமான்னா முடியாது. ஆனா பிரத்யக்ஷமா நம்மாலே கண் கொண்டு சேவிக்கக்கூடிய தாயார் யாரு? பூமி தேவி தான். எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி நேர சேவை சாதிக்கிறாளோ இல்லையோ. நீங்க உட்காரணும்னாலும் அங்குதான், நடக்கணும்னாலும் அங்குதான், படுத்துக்கணும்னாலும் அங்குதான், கோபம் வரச்சே காலை ஓங்கி உதைக்கணும்னாலும் அங்குதான். வேற எதுவும் தப்புக்கு வழியே இல்லை. இப்போ வெறும் உட்கார்றதுங்கிறது இல்லை. இப்போ பரதநாட்டியக்கார ஆடுறதுல இருந்து நமக்கு கோபம் வந்து பரதநாட்டியம் ஆட ஆரம்பிக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் ஓங்கி ஓங்கி காலால உதைக்கிறமென்னால் அதை பத்தி அவ துளியும் கவலைப்படுறதாவே தெரியல. அப்ப எனக்கு தாய் நாம் பண்ற எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளுகிறாள், படுகிற அபச்சாரத்தை எல்லாம் பொறுக்கிறாள். அப்படி அபச்சாரத்தை பொறுத்துக்கிற தாய் மகாலட்சுமியா பூமாதேவியான்னு சொன்னால் நிச்சயமா பூமாதேவி தானே. ஏன் மகாலட்சுமி பொறுத்துக்க மாட்டாளா? பொறுத்துக்கலாம். ஆனா பொறுத்துக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது இல்லையோ. பிரத்யட்சமா எனக்கு தெரிஞ்சது பூமியின் இடத்துலதான். எது வேணும்னாலும் தண்ணீர் வீட்டுக்கு சரியா வரலையா கொஞ்சம் தோண்டி பார்க்க சொல்லுங்க, அதற்குரிய அரசாங்கத்துறை வந்து கையில மம்மட்டி எல்லாம் வச்சிருந்து தோண்டி பார்த்து ஜலம் ஏன் வரல, அது வழியாத்தான் வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு கைபேசி தொலைபேசி தரவிறக்கம் எதை பண்ணணும்னாலும் தோண்டுங்கோ பூமியை, அதுக்கு வேண்டியதெல்லாம் வழிச்சியா போடுங்க போ, அது சரியா போச்சு. மின்சாரம் வரணுமா, கீழே என்ன இருக்கு பாருங்க, தோண்டுங்கோ எடுத்துங்கோ. இல்ல இது எல்லாமே நன்னாத்தான் இருக்கு சுவாமி, எங்கேயோ ஜலமும் வரல, காற்றும் வரல, தொலைக்காட்சி பார்க்கல, எதுவும் இல்லை. ஆனா ஏதோ வண்டி காடி போயிட்டு வர்றதுக்கு இன்னும் நன்னா போடணுமாம், அதுக்கும் சரி ஒரு அடி ஒசத்திடுவாப்போ. இப்படி ஒசத்தியே பூமியை எத்தனை தரம் தோண்டி எத்தனை தரம் மூடாம போய் அதுக்கு வேற வெய்வோம். இந்த பாதை இப்படி குண்டும் குழியுமா இருக்கே, நான் விழுந்து வச்சேன்னா யாரு கேட்கறதுன்னு. யாரு? இப்ப பூமாதேவி குண்டும் குழியுமா இருக்கவே இல்லை, நம்ம தான் அதை போல ஆக்கிட்டோம். இப்போ அப்ப இத்தனை குற்றமும் செய்கிறோமே, அதுக்காக கொஞ்சமான முகம் சுளிக்கிறாளான்னு பார்த்தால் இல்லை. சாப்பிடணும்னா அங்க மேல உட்கார்ந்துதான் சாப்பிடணும். அதே வாயை கொப்பளிக்கணும்னா துப்பறோம், கோபம் வந்தா உதைக்கிறோம், மலமூத்திரம் கழிக்கிறது கூட பூமாதேவியின் இடத்துலதான். அப்ப இத்தனை குற்றங்கள். காவேரி ஓடி வரணும், வைகை ஓடுறது, காவேரி ஓடுறது, ஜலம் நன்னாத்தான் இருந்தது. இப்பப்ப ஏன் படுத்தினால் காவேரியில ஜலம் இல்லைன்னு முன்னாடி சொல்லிருந்தோம், இப்போ காவேரியே இல்லைன்னு ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னா மணல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார்களாம், மணல் கொள்ளை முடிந்தது, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாள். அப்ப பூமியும் எடுத்துன்னு போயிட்டான்னு அர்த்தம். பூமி இருந்தா தான் மரம் முளைக்கும், பூமி இருந்தா தான் மழை பெய்யும், பூமி இருந்தா தான் நதிகள் ஓடும். எது விளைச்சல், நெல்லு கோதுமை எது வேணும்னாலும் பூமி இருக்கணும். இதை போல பிரத்யக்ஷமா மகாலட்சுமியின் இடத்துல நம்ம பார்த்தது இல்லையோ. அதைத்தான் சொல்ல வர. என்னதான் லட்சுமி தேவிக்கு ஏற்றம் இருந்தாலும் கண் முன்னாடி பார்த்து நமக்கு கொடுக்கிறாள்னு சொன்னால் பூமாதேவிக்குத்தான் அந்த ஏற்றம் உள்ளது. இதனால்தான் பெருமான் நேற்றுக்கு உபன்யாசத்துல கடைசியில பார்த்த மூல்யம், அறவாகி சுமத்தியால் ஐயினையிற்று நெந்திதியால் ஓர்வாயின் விழுங்குதியால் ஈரடியால் ஒளித்தியால் என்று பெருமான் எல்லா விதமான கேளிக்கை எல்லா அனுபவத்தையும் பூமாதேவியோடு தான் பண்ணுகிறார். தன்னுள் கரக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத் தழுவும் பார் என்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே. பகவானுக்கு மால்னு பேர். மால்னா பைத்தியம்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய பெருமாள் எவ்வளவு உற்சவம் எல்லாம் கண்டுள்ளாள். அவருடைய பேருக்கு என்ன பொருள்னு கேட்டால் பித்தன். பைத்தியம்ங்கிறது தான் பெரிய பொருள். யார் பேர்ல பைத்தியம்னா பக்தி இருக்கிறவன் பேர்ல பைத்தியம். யாருக்கெல்லாம் அவரிடத்துல பக்தி இருக்க போகிறதோ அத்தனை பேரிடத்துல பித்து போராது. மகாலட்சுமியின் இடத்துல பித்து போரவே போராது. பெரும் பித்தன் பூமாதேவியின் இடத்தை. அதனாலதான் மால் செய்கின்ற மால். மால்னா திருமால், செய்கின்ற மால்னால் அவன் பூமாதேவியின் இடத்துல காட்டுகிற அன்பு, காட்டுகிற பித்து. அது யார் காண்பார்? யாராலும் அளவிட்டு சொல்ல முடியும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். நேற்றுக்கு நம்ம கடைசியா ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஏற்றத்தை பார்த்து ஒரு 2 குறிப்பிகள் மட்டும் பூமாதேவின்னு பார்த்துருக்கோம். இப்ப விட்ட இடத்திலேருந்து தொடர்போம். நமக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் யார் கொடுக்கிறார்? பகவான் கொடுக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம்
சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜம் ஆசிரிய எதை கேட்டாலும் கொடுக்கிறான். நமக்கு கையேந்தறதுக்கு குறைச்சலே இல்லை. இன்னைக்கு ஒண்ணுத்துக்கு கையேந்திட்டு போவோம், நாளைக்கு இன்னொன்னுத்துக்கு போவோம், நாளைக்கு இன்னொன்னுத்துக்கு போவோம். இப்ப பரீட்சை முடிவுகள்லாம் வரப்போறது அப்படின்னா சுத்துன்னு பிரதட்சணம் பண்ணே இருப்போம். ஒரு 90 வந்துட்டா தேவையில்லை, 85 வந்தா பரவாயில்ல. சரி, பெருமாள் காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு இவன் கேட்கறான், இதை கொடுத்துருவோம். பரீட்சை முடிவு வந்து 90 வாங்கி பள்ளிக்கூடத்துல இடமெல்லாம் கிடைச்சு போச்சுன்னா அப்புறம் இவன் ஒண்ணு கையேந்திட்டு வரமாட்டான்ல. நம்ம கிட்ட நம்ம சேவிக்கிறதுக்கு தானே வருவான். நாம் அதெல்லாம் சளைத்தவர்களே இல்லை. இடம் கிடைச்சு போச்சு, எல்லாம் நிறைய மதிப்பெண் வாங்கியாச்சுன்னால் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும் இல்லையோ. அடுத்த நாள் போகும்போது அதை கேட்டுட்டு போவோம். அதுக்கு அடுத்தது அது உடுப்பெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையோ, அதுக்காக போவோம். இப்படி ஒவ்வொன்னா இதுல அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு வந்ததுலே உடம்பு சரியில்லாத படும். அடுத்த வாரம் போறச்சே உடம்பு கொஞ்சம் சுகமாகணும் அப்படிங்கிறதுக்காக கையேந்தின்னு போயிடுறோம். இப்படி ஒவ்வொன்னா ஏந்தின்னு போனாலும் அவர் தரார், எதையுமே மறுக்கிறது இல்லை. சகல பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது. எந்த பலத்தை கேட்டாலும் கொடுப்பவன் விஷ்ணு, சகல பலத்தை கொடுக்கிறார். அது மந்திரார்த்தா. ஓம் நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து மந்திரம் இருக்கே, அது எந்த செல்வத்தையும் கொடுக்கும்னு தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். குலந்தரும் செல்வம் தந்திடும். அப்ப பெருமானை பற்றி ஆழ்வார் சொல்லச்சே, வேண்டி செல்லாம் தரும் கோதிலா மணிவண்ணன்கிறார். நம்ம எத்தத்தை வேண்டி கொண்டு போகிறோமோ கொடுத்து விடுகிறான் எம்பெருமான். எஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா. ஆள வந்தார். காஞ்சி தேவப்பெருமானிடத்துல சரணாகதி அனுப்பிக்கிறார். ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்துக்கு சிறந்தவரை ஆக்கணும், இதுதான் யாமுனாச்சாரியருடைய பிரார்த்தனை. அப்ப அவர் இன்னும் ராமானுஜரா ஆகல, இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தோட இருந்தார். உள்ள தேவப்பெருமாள் சன்னதிக்கு போனீங்கன்னா கரியமாணிக்க பெருமாள் சன்னதின்னு உள்ளது. அதன் வழியா யாதவ பிரகாசர் குரு, இளையாழ்வார் சிஷ்யன், 2 பேரும் அப்படி கோட்டியா போயிட்டு இருக்கார். அப்ப ஸ்ரீரங்கத்திலேருந்து யாமுனாச்சாரியர் இங்க வந்திருக்கார். திருக்கச்சி நம்பிகள் தான் அவரை அப்படியே அழைச்சின்னு வந்து எல்லா இடத்துலையும் சேவை பண்ணி வச்சுட்டு இருக்கார். அப்ப கேட்கிறார் யாமுனாச்சாரியர், இதுல யார் இளையாழ்வார்? இந்த கோட்டிக்குள்ள ராமானுஜர் யாருன்னு கேட்கிறார். இன்னவர் ராமானுஜர் ஆகல, சன்னியாசியே ஆகல, அதுக்கு முன்னாடி இப்பதான் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்ப பக்கத்துல திருப்புட்குழி திவ்யதேசம் இருக்கு, அங்கதான் பாடம் நடந்ததுன்னு சொல்றார். இப்ப அந்த திவ்யதேசத்தை பார்த்தாலே பூமாதேவி நாச்சியார் வைபவம் தெரிஞ்சு விடலாம். அங்க ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி இடது வலது மாறி இருக்கா செவிச்சிருக்கீங்களா? விஜயராகவ பெருமானுடைய சன்னதிக்கு போனால் ஸ்ரீதேவி நாச்சியார் எப்பவும் வலது பக்கம் இருக்கணும், பூமாதேவி நாச்சியார் இடப்பக்கம் இருக்கணும். ஆனா ஜட்டாயுவுக்கு பெருமாள் சம்ஸ்காரம் பண்றார், ஈமச்சடங்குகளை பண்றார். திரு புல் குழி தானே, புல்லுங்கிறது பறவை, பறவைன்னு ஜட்டாயு. அவரை குழியில இறக்கி அவருக்கு வேண்டிய தகனத்தை பண்ணி மோட்சம் கொடுக்கிறார் ராமா. அதனாலதான் அவர் விஜயராகவ பெருமானா இருக்கார். அந்த திருப்புள்ளுக்கு கடைசி சம்ஸ்காரத்தை பண்ணச்சே தன் மடியில் வைத்து கொண்டு பண்ணாராம். அப்ப வெப்பம் ரொம்ப ஜுவாலையா இருந்துதான். அதனால ஸ்ரீதேவி இந்த பக்கத்தில் இருந்தவள் அங்க இருக்க முடியாமல் வெப்பம் தாங்காமல் இடதுபுறம் வந்து விட்டாள். வந்ததோட இல்ல, அந்த வெப்பத்திலேருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக சற்று நகர்ந்து தலையை சாய்த்து கொண்டிருக்கிறாள். ஆனா வலது பக்கம் வந்த பூமி தேவி நாச்சியார் வெப்பத்தினால அவளுக்கு மட்டும் நகர மாட்டாளா? அவ மட்டும் முகத்தை சாச்சிக்க மாட்டாள். இந்த மொத்த நெருப்பையும் தாங்கி மூட்டி தகனமே அவ பேர்ல தானே. அப்ப எப்ப நகர முடியும் சொல்லுங்க? இப்ப ஸ்ரீதேவி நாச்சியாரா பூதேவி நாச்சியாரான்னு கேட்டால் பக்கத்திலிருந்து மோட்சம் வாங்கி கொடுப்பாள் ஸ்ரீதேவி நாச்சியார். ஆனால் அவனுக்கு வேண்டிய தகனத்தையே தன்னுடைய திருமேனியின் பேரில் தாங்கி கொள்ளுவாள் பூதேவி நாச்சியார். அது தாங்கிக்கிறதுனாலதான் அவ அசையலே நகரல, அசைஞ்சது நகர்ந்தது எல்லாம் ஸ்ரீதேவி நாச்சியார் தான். ஏன்னா அவளுக்கு ரொம்ப சுக்குமாரி, இந்த நெருப்பெல்லாம் தாங்காது. அப்ப பூமி தேவிக்கு தாங்காதனால் மூட்டுறதே அதுல தானே. நம்ம எதுனாலும் கீழே மணலை பரப்புங்கோ, அடுப்பை மூட்டுங்கோ, விறகு கட்டையை நல்லா திகு திகுன்னு எரிய விடுங்கோ, அப்பதான் தளிகை சீக்கிரம் ஆகும்னார். என்ன இப்ப கீழே இந்த மாதிரி பூமாதேவியாச்சே நம்ம மாத்து மூட்டி விடுறோமே, அவளுக்கு திகு திகுன்னு எரிய போறதோன்னு ஒத்துருமே நினைக்கிறது இல்லை. அது மண்ணு தர நன்னா தாங்கும். இதே இப்ப வசதியா சதுர அடி 200 ரூபாய்க்கெல்லாம் கல் வந்திருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி கல்லை நன்னா போட்டுட்டு நெருப்பை கொஞ்சம் விறகடுப்பை வச்சு மூட்டி பாருங்க, அதெல்லாம் முடியாது சுவாமி, அதெல்லாம் வீணாப்படுத்தினா என்ன பண்றதுன்னுவா. ஆனா அதே வெறும் தரையில மூட்டுங்க, நன்னா மூட்டுன்னுவா. ஏன்னா 200 ரூபா கொடுத்து வாங்கிவிட்டு அதுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியிருக்கு. அது ஸ்ரீ மகாலட்சுமி மாதிரி. ஆனா வெறும் தரைங்கிறது பூமாதேவி மாதிரி. ஏன்னா எதுவா இருந்தாலும் அதுதானே தாங்க போகிறது. ஏன் சொல்ல வந்தே, அந்த திருப்புட்குழி பெருமாள் அங்குதான் ராமானுஜருக்கு பாடம் நடக்கிறது. யாதவ பிரகாசர் இடத்துல பாடம் கற்றார். அந்த சமயத்துக்கு கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு வந்தார்.
யாருன்னு கேட்டால் அப்ப திருக்கச்செம்பிகள் அடையாளம் காட்டினார். இவர்தான் இளையாழ்வார்னு பேரு. அப்போது ஆள வந்தார், அவரை கட்டாட்சித்தார். ஆமுதல்வன் இவன் என்ன தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லீன்கர் தூமுதல் பத்தற்குன்னு நம்மாழ்வார் பாடியபடிக்கு அன்றிலிருந்து இந்த சம்பிரதாயத்துக்காக ஆனார்னு சொல்லி வருகிறோம். என்னத்துக்காக சொல்ல வந்தோம்? ஆழ்வார்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் பூமாதேவி நாச்சியார அத்தனை சிறப்போட தான் பார்த்திருக்கிறார்கள். ஸ்ரீதேவின்னு சொன்னால் உருவத்தின்படிக்கு விக்கிரக ரூபத்துல சேவிச்சிருக்கோம். ஆனா பூமி தேவின்னு சொன்னால்தான் எத்தையும் கொடுக்கக்கூடியவளாக சேவிக்கிறோம். பெருமான் அனைத்தையும் கொடுக்கிறார். வேண்டி செல்லாம் தரும் கோதிலா வள்ளல். ஆனா உன்னை கொடுக்கணும்னு வச்சுக்கோ, அது எங்கேயானு விளைய வேண்டாமா? நமக்கு ஒருத்தர் தங்கம் வச்சு கொடுக்கிறார், ஒரு பவுன் வச்சு கொடுத்தார், சாமி நாணயம் நன்னா இருந்தது, லக்ஷ்மி படம் போட்டிருக்குன்னு நன்னா போட்டு கொடுக்குறாலும் இல்லையோ, சீனிவாச பெருமாள் படம் போட்டிருக்கோம், லக்ஷ்மி தேவி படம் போட்டிருக்கோம், வெத்தலை பாக்கில் நவராத்திரிக்கு வச்சு கொடுத்தா ஓஹோன்னு இருக்க போகிறது. இன்னைக்கு ஒரு துண்டு 2700 ரூபாய், 2800 ரூபாய். நீங்க தட்டில் வெத்தலை பாக்கில் 2800 வச்சு கொடுத்து பாருங்க, அது எவ்வளவு ரசிக்கிறான்னு பாருங்க. அதே லக்ஷ்மி படம் போட்டு ஒரு துண்டு தங்கம் அதே 2800 ரூபாய்க்கு வாங்கி வச்சு கொடுத்து பாருங்க, எதுக்கு மதிப்புன்னு நீங்களே பார்த்துங்க. 2800 மதிக்க மாட்டான் அவன். பணம் வச்சு கொடுத்தா யார்கிட்ட இல்லை பணம்னுவா. அதே லக்ஷ்மி படம் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப நன்னா இருக்குன்னுவா. அப்ப உடனே கேட்கணும், லக்ஷ்மி படம் போட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்டியே, அந்த தங்கம் லக்ஷ்மியினிடத்துல உருவாச்சா பூமாதேவியினிடத்துல உருவாச்சா? தங்கத்துல படம் லக்ஷ்மி, இது யாருமே பூமாதேவி படம் போட மாட்டா. ஆனா எங்கேருந்து வந்ததுன்னால் நோண்ட வேண்டிதான், மறுபடியும் பூமாதேவியின் இடத்துலேருந்து எடுத்தாத்தான். அப்ப தங்கம் மலையை வெட்டினா தான் கிடைக்கும், அங்கதான் வெள்ளி கிடைக்கும், செப்பு கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், வெங்கலம் கிடைக்கும். எல்லாத்தையும் தன்னிடத்திலேருந்தே அருளுகிறாளோ இல்லையோ. அப்ப பெருமான் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். அந்த கொடுக்கக்கூடிய செல்வமாகவே மகாலட்சுமி தேவி இருப்பாள். அந்த செல்வம் விளையும் பூமியாக பூமாதேவி தான் இருக்கிறாள். அப்ப பெருமான் செல்வத்தை கொடுப்பார். செல்வமாறு ஸ்ரீ மகாலட்சுமி, செல்வம் விளையற இடம் எது? பூமாதேவி. இப்ப யார வசத்தி நீங்க சொல்ல போறீங்க? செல்வத்தை கொடுக்கிறவரை சொல்ல போறீங்களா? செல்வம் விளையற பூமியை சொல்ல போறீங்களா? செல்வமா இருக்கிற தேவியை சொல்ல போறீங்களா? இது இத்தனை இருக்கட்டும். கடைசியில் நீலாதேவி நாச்சியார் 3 பேரை சொல்லிட்டீரே, பெருமானை சொல்லிட்டீர், ஸ்ரீதேவியை சொன்னீர், பூதேவியை சொன்னீர். அப்ப நீலாதேவி எப்படின்னால் இந்த செல்வத்தோட குழந்தைகளை வச்சு அனுபவிச்சு சந்தோஷப்படுறது யாரு? அவதான். அதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? செல்வம் விளைஞ்ச பூமியை விட, செல்வத்தை கொடுக்கிற பெருமாளை விட, செல்வமா இருக்கிற மகாலட்சுமியை விட, செல்வத்தோட குழந்தைகளை வச்சுன்னு சந்தோஷமா யாரு சிரிக்கிறது? அதை செய்யறது நீலாதேவி நாச்சியார். அதனால 4 பேருக்குமே தனி சிறப்பு தான். இது கொடுக்கிறான்னு பார்த்தால் சகல பலப்பிரதோகி விஷ்ணு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம்பா. பராசர பட்டர் ஸ்ரீகுணதத்துவ கோஷத்துல சாதிக்கிறார். பிராட்டிய சேவிக்கிறோம், கொஞ்சம் அப்படி தலை குனிஞ்சு இருக்காளோ, வெட்கத்தினாலே பெருமானை பார்த்து சற்றே தலை குனிந்த முகத்தோட இருக்கா. மேல்கோட்டையில சேவிக்க போறீங்கன்னா கல்யாணி தாயார் இருதிரி எதிராக நாச்சியார் நேர் எதிர்த்த மாதிரி ராமானுஜருடைய சன்னதி, உடையவர் சன்னதி. அவர் தான் மாமனார். ஏன்னா மேல்கோட்டையில செல்லப்பிள்ளைக்கு தகப்பனார் எதிராஜ சம்பத்குமாரன்னு பெருமாளுக்கு திருநாமம். ராமானுஜர் தான் வடக்க டில்லி பாதுஷா இடத்துல போய் அந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு வந்தார், தம் மடியிலேயே வச்சிருந்தார். அதனால ராமானுஜருக்கு செல்ல பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரன். அந்த சம்பத்குமாரனுடைய தர்ம பத்னி தான் எதுகிரி எதிராஜ நாச்சியார். அப்ப ராமானுஜருக்கு எதிராஜ நாச்சியார் என்ன உறவு? மருமகள் தானே, மாட்டு பொண்ணு தானே. என்னதான் இருந்தாலும் மாமனார நேர நிமிந்து பார்க்க கூடாது இல்லையா? நான் சொன்னது அந்த நாள்ல, அதுக்குன்னு யாரு இப்ப நினைச்சிட வேண்டாம். இப்ப மாமனார நேர பார்த்துட கூடாதுன்னா முகம் கொஞ்சம் வெட்டத்துல சாழ்ந்திருக்க வேண்டாமா? அதனால அங்க பிராட்டி முகத்தை தாழ வச்சுருக்காளாம். அதே போல ஸ்ரீரங்க நாச்சியாரை சேவிச்சா பட்டருக்கு தோணித்து, ஏன் நீ ஒரு துளி முகத்தை இப்படி குனிஞ்சிட்டு இருக்கே? அதுக்கு ரொம்ப அழகான காரணம் சொல்றார். யாரோ ஒருத்தன் நமகான்னு மகாலட்சுமியை பார்த்து சொல்லிட்டான். அவனுக்கு ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம நோக்கி குழந்தை கை கூப்பியிருக்கான். இவன் என்னென்ன கேட்கிறானோ கொடுக்கணும்னுட்டு ஐஸ்வர்யம் முதல்ல பணங்காசு கொடுத்துட்டான். அனுபவிக்க அனுபவிக்க நமக்கே வெறுப்பு வந்துடும். இது வந்ததுதான் தப்பா போட்டிருக்கு. இப்போ ஏன்னா இருக்கிற வரைக்கும் இல்ல, குறைச்சலா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். இது வந்ததுல இருந்து வம்பு ரொம்ப பிடிச்சு கொடுத்து, அதனால வாண்டான்னு விட்ட உடனே ஆத்மானுபவம்ங்கிற உயர்ந்த பலத்தை கொடுக்குறான். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியன், இது 2வது பலம். 3வது, அதுவும் வேண்டாம், பரமபதத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் பரமம் பதம்பா. ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம்பா கஸ்பிஞ்சின் அஞ்சலிபரம் வகதே விகீர்ய. யார் ஒருத்தன் அஞ்சலின்னு கையை கூப்பினானோ அவனுக்காக எல்லா பலத்தையும் கொடுத்துருவலாம்.
கொடுத்து முடிச்சாச்சு. மோட்சத்தை கொடுத்தா எடுத்து. மோட்சத்தை பெற்ற பிற்பாடு இன்னொரு பலம் இருக்கோ? அதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்லையோ இல்லையோ. ஆனா தாயார் நினைக்கிறது, இவன் ஒரு தடவை என்னை பார்த்து கை கூப்பினா, சின்னதா ஒரு மோட்சத்தை கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவளுக்கு வெட்கமா படுத்தான். பரமபதத்தையே கொடுத்தாச்சு, இதுக்கு மேல பெத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா கொடுக்க ஒண்ணும் இல்லையேன்னு தாயார் வெட்கப்பட்டா முகத்தை குனிஞ்சுப்போம் இல்லையா? அதனால் இவனுக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லையேன்னு நீ குனிந்த முகத்தோட இருக்கிறாய் போலும் இவர் சொல்றார். ஆனா நாச்சியார் குனிஞ்ச முழுக்கோதோட இருக்கிறது அதுக்கான தெரியாது. அவ அப்படி இருக்கிறது. இப்ப தற்குறி பேச்சாணின்னு தமிழ் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயற்கையில ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியின் பேர்ல நான் என்னோட கருத்தை புலவர் ஏற்றி விடுறது. இதுக்குதான் தற்குறி பேச்சாணின்னு பேர். சிலப்பதிகாரம் படிச்சிருப்பேன், எல்லாம் இளங்கோவழிகள் எழுதியிருக்காரா? அப்ப எல்லாரும் உள்ள கோவலன் உள்ளவரா, மதுரப்பட்டணமே அப்படி கொடி அசைக்கிறதாம். அப்ப அது சொல்றது, கோவலா உள்ள வராதே, உனக்கு இந்த பட்டணத்துக்குள்ள பெரிய ஆபத்து காத்துன்னு இருக்கு. அப்புறம் தான் கண்ணகி சிலம்பு எல்லா வம்பு வந்ததோ இல்லையோ. அப்ப அந்த கடிநகர் செழிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த நகரத்துக்கே ஒரு கொடியாட்டம் கை இருந்துதான். கொடி அசையறது நகரத்திலே. மதுரையில கொடி அசையாதா? அந்த கொடி நீ வராதே வராதேன்னு சொல்றாப்புல இருக்குன்னா கொடி என்ன வராதேன்னா சொல்லும். அப்ப இயற்கையில ஒண்ணு நடக்கிறது, அதன் பேர்ல தன் அபிப்பிராயத்தை ஏத்துறார். இதை பார்த்து அதே மாதிரி கம்பர் பாட்டு பாடினார். ராமன் மிதிலா தேசத்துக்குள்ள நுழையிறார். அப்ப அங்கேயும் கொடி அசைஞ்சுதான். ராமா உன்னுடைய சொத்தே சீத்தை உள்ளதான் இருக்கா, வா வா கல்யாணத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாப்புல இருக்குங்கிறார். ஒரு புலவரானா கொடி அசையறத பார்த்து வராதேங்கிறார், இன்னொரு புலவரானா கொடி அசையறத பார்த்து வாங்கிறார். இதெல்லாம் தற்குறி பேச்சன். அங்க ஒண்ணு நடக்கிறதுல நம்ம அபிப்பிராயத்தை ஏத்துடுறோமா? அத போல மகாலட்சுமி எதற்கு இப்ப தலை குனிஞ்சிட்டு இருக்கா? அவளுக்கு தன் கணவனை பார்த்து வெட்கம், இல்ல மாமனாரை பார்த்து வெட்கம், அதனால தலை குனிஞ்சிட்டு இருக்கா. ஆனா இந்த சுவாமி சொல்றது, நான் கைகூப்பினத்துக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு தலையை குனிஞ்சிட்டு இருக்க போல் இருக்குனால் அப்ப எவ்வளவு உத்ரேட்ச. அந்த அலங்காரத்தோடு தான் இப்ப நாச்சியாரை நாம் சேவிக்க வேண்டும். இதே போல சைத்தன்ய ஸ்தன்யதாரிணின் வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதின்னு பாடினார். சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாரிணின். சைத்தன்யம்ங்கிறது ஞானம். மக்கள் அனைவருக்கும் பாலூட்டுகிறாள் தாய், அது மகாலட்சுமிங்கிற தாய். அந்த தாய் பாலாக எதை கொடுப்பாள்? வெறும் தாய்ப்பால் இல்லை, சைத்தன்ய ஸ்தன்யதாரிணின். சைத்தன்யம்ங்கிறது அறிவு. அறிவென்னும் பாலை நீர் புகட்டுகிறீர், அதற்கு மேல் எனக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொடுக்கிறீர். பிரத்யக்ஷ ஆனுஸ்ரவிக பிரார்த்தனீனாம் ஜனானாம். பிரத்யக்ஷ பலத்தையும் கொடுக்கிறீர், ஆனுஸ்ரவிகம் மோட்சமாகிற பலத்தையும் கொடுக்கிறீர். இப்படிப்பட்ட தேவரீரை வேறு புகலிடமற்றவனான அடியேன் பற்றுகிறேன் என்ன அந்த சுவாமி ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார். இப்படி யார கேட்டாலும் பெருமான் கொடுக்கிறார்னு சொல்றா, மகாலட்சுமி கொடுக்கிறார்னு சொல்றா. இப்போ ஒரு ஒப்புமை பார்க்கலாமா? லக்ஷ்மி தேவிக்கு பூமாதேவி எப்படி இருப்பாள்? பட்டரே அதை சாதிக்கிறார். லக்ஷ்மீம் விஹார ரசிகாமிவ ராஜஹம்சீம் சாயாமிவ ஜெகத் அபயுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாக. அவனீஞ்ச தஸ்யாக. அவனி பூமாதேவிக்கு பேரு. இப்போ அவனின்னு ஒரு பேரு, பிருத்திவின்னு ஒரு பேரு, வசுதான்னு பேரு, வாசவின்னு பேரு, வசுந்தரான்னு பேரு, மேதினின்னு பேரு, உர்வின்னு பேரு, இப்படி பல பேர்கள் இருக்கு. பாரென்னும் மடந்தையை பூமின்னு சொல்றோம், பாருங்கிறோம். பாருனா பாக்குறது இல்ல. இந்த பாரிலோர் பச்சையை பச்சை பசும்பை பேசி திரிவர்னு சொல்லலையா? அப்ப பார்னு சொன்னா பூமி, இந்த பார் முழுவதும் உலகம் முழுவதும்னு சொல்லிக்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு இந்த பேர் எதனால வந்தது? அந்த பேர்கள் எல்லாம் பார்ப்போம். சரி, பூமாதேவி நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு எப்படி இருக்கிறாள்? சாயாமிவ ஜெகத் அபியுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாக. சாயான நிழல். மகாதேவி நாச்சியாருக்கு நிழல் போல பிராட்டி விளங்குகிறாள். நிழல் போலன்னு சொல்லச்சேவே பெருமை தெரியணும். நிழல் போல்வனர் திருவிருத்தத்துல பாசுரமும் ஏற்பட்டுள்ளது. அப்ப மகாலட்சுமி அவளுக்கு நிழல். லக்ஷ்மி எப்படி இருப்பாள்னால் பெரிய பெருமாள்ங்கிறவர் விஹார ரசிகாமிவ ராஜஹம்சி. அவர் ஒரு குளம் போலே, ஏரி போலே. இப்ப பெருமான ஏரின்னு வச்சுட்டோம்னால் ஏரியில துள்ளி விளையாடுகிற ராஜஹம்ச பறவை இருக்குமா? ஹம்ச பறவை, அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையை போல மகாலட்சுமின்னு வச்சுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இப்ப கற்பனை குதிரைய தட்டி விடணும். நன்னா தெரிஞ்ச ஒரு ஏரி, நீங்க பார்த்து பார்த்து ரசிச்சு இருக்கிற ஒரு ஏரி, அதுதான் பெருமாள் நினைச்சுங்க. அந்த ஏரியில ஒரு அழகான அன்னப்பறவை அப்படி அப்படி துள்ளி விளையாடுறது, அதுதான் மகாலட்சுமின்னு வச்சுங்க. அந்த அன்னப்பறவைக்கு நிழல் விடும் இல்லையோ,
அந்த நிழலே பூமி தேவி நீலாதேவின்னு வச்சுக்கணும். அப்ப பெருமான் ஏரி, ஏரியில விளையாடுற அன்னப்பறவை மகாலட்சுமி, அன்னப்பறவைக்கு நிழல் பூதேவி நீலாதேவி நாச்சியார்னார். ரொம்ப நல்லா இருக்கும் போது இருக்கு. இனிமே நீங்க எப்ப ஏரியை பார்த்தாலும் இது ஞாபகம் வரணும். நமக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சல் தான் ஞாபகம் வருது, ஏரி ஞாபகம் வரல இப்போ. அதனால எரிச்சலை விட்டுடுவோம். அங்க ஜலம் இருந்தான்னா, ஜலம் இருந்தா எரிச்சல் போகும். இப்போ இல்ல, ஜலமும் இல்ல, ராஜஹம்ச பறவையும் இல்ல, நிழலும் இல்ல. உச்சி வெயில் எரிக்கிறது, நிழலே இல்லைங்கிறோம். இப்போ ஜலம் இருந்ததுன்னா பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். ராஜஹம்சம் இருந்தா ஸ்ரீ மகாலட்சுமி தெரிஞ்சுட்டேன்னு பொருள். அதே மாதிரி நிழல் பார்த்தோம்னா தான் பூமாதேவி நீலாதேவியை தெரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். நல்ல சாயாமிவ ஜெகத் அபியுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாக. இருவரும் இப்ப பெருமான் எழுந்துருள் இருக்கிறார், பக்கத்துல மகாலட்சுமி இருந்து வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கறான்னு வச்சுங்க. வெத்தலையை வச்சு அதுக்கு வேண்டி பாக்கெல்லாம் வச்சு மடிச்சு எடுத்து கொடுக்கிற வேலை நீலாதேவி. அதை எடுத்து மகாலட்சுமியினிடத்துல நீட்டுற வேலை கைங்கரியம் பூமி தேவி. அதை எடுத்து பெருமானிடத்துல கொடுக்கிற வேலை மகாலட்சுமி. இது அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறது பெருமாள். அவர் பார்த்து சிரிக்கிறத பார்த்து அந்த சிரிப்பையே தங்களுக்கு சக்தியாக கொண்டு ஜகத்தில் இருக்கிற மொத்த பேரையும் காப்பாத்துறது மறுபடியும் இந்த 3 பேர் இப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இது என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் புரியுறது இல்லையோ. வெத்தலை பாக்க மடிச்சு நீலாதேவி எடுத்து பூமி தேவிகிட்ட கொடுக்கணும், பூமி தேவி எடுத்து ஸ்ரீதேவிகிட்ட கொடுக்கணும், ஸ்ரீதேவி பெருமாள்கிட்ட கொடுக்கணும். நமக்கு உடனே தோணும், இது எதுக்கு ஒரு வேலைக்கு 3 பேர்? இது ஒருத்தரே இருந்தா போறாதா? ஏன் மகாலட்சுமி எடுத்து மடிச்சு கொடுத்தா ஆகாதானால் ஒண்ணுமில்லாத நம்ம எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கோம்? ஒருத்தரா 2 பேரா? தோட்டத்துக்கு ஒருத்தர், களத்து மேட்டுக்கு ஒருத்தர், பால்காரர் ஒருத்தர், மோர்காரர் ஒருத்தர், வீட்டை கூட்டி பெருக்கிறவர் ஒருத்தர், எவ்வளவு பேரை நம்ம வச்சிருக்கோம் இங்க. அப்ப அவர்களுக்கு ஏன் அத்தனை பேர் வச்சிருக்காள்னால் ஒத்தொத்தரும் கைங்கரியத்துல ஒரு சின்ன பங்கு வேண்டாமா? பகவத் கைங்கரியத்துல எல்லாருக்கும் பங்கு வேணும். மேலும் இவர்கள் இத்தனை பேர் இருந்தா தான் நம்ம பண்ணிருக்கிற பாபத்தை சமாளிச்சு இந்த பெருமாளை கொஞ்சம் அருள் புரிய வைக்க முடியும். ஏன்னா அது ஒத்தரா இருந்தாலும் சமாளிக்க முடியாது. அவரை சமாளிச்சுடலாம், நம்ம சமாளிக்க முடியாது. நாம வச்சிருக்கிற பாபங்களும் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஒரு நரகம் இல்லை, மொத்தம் 25 நரகம் இருக்கு. விதவிதமா பாவம் பண்ணா விதவிதமான நரகம். அத்தனை நரக்கமும் முடிஞ்சு போய் அது எல்லா இடத்துக்கு போற எல்லா பாவத்தையும் திருமங்கையாழ்வார் பண்ணி முடிச்சுட்டாராம். அவர் சொல்லிக்கிறார், அவர் பண்ணல, நமக்காக சொல்லிக்கிறார். அவரே பண்ண போறார். அவர் நம்ம என்ன ஒண்ணு இந்த பாட்டை பார்க்க சேவே இதெல்லாம் அவர் பண்ணிருக்கார் போல் இருக்குன்னு வேற நினைச்சுப்போம். அவர் சொல்றதே நமக்கு, தாம் பண்ணல, நீ அதை புரிஞ்சுக்கோ பண்ணிருக்கேன்னு. இத்தனை நரக்கத்துக்கு போக வேண்டிய பாவத்தை பண்ணிட்டேன், இன்னும் நான் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பகவானே உன்னை யோசி, இனிமே எனக்கு மட்டும் நீ தண்டனை கொடுக்கணும்னால் 26வது நரக்கத்தை சிருஷ்டிச்சாதான் உண்டு. 25 எல்லாம் போறாது. அனைத்து பாபங்களும் பண்ணியாடுது. இத்தனை பாபங்களை போக்கணும்னா ஒரு மகாலட்சுமியானெல்லாம் ஆற போற காரியமாவே தெரியல. இதற்காகத்தான் கூட உதவறதுக்கு பூமி தேவி நாச்சியார், அவளுக்கும் உதவுவதற்கு நீலாதேவி நாச்சியார் என்று மூவராக சேர்ந்து எழுந்துள்ள இருக்கிறார்கள். அதுல பூமாதேவியை பத்தி முதல்ல பார்த்தோம். மகாலட்சுமி வைபவன் நேத்தி பார்த்துட்டோம், பெருமானோடு ஒப்பிட்டு பார்த்தோம். அடுத்தது பூமி தேவி வைபவம் பார்ப்போம், தனித்தும் பார்ப்போம், பெருமானோடும் மகாலட்சுமியோடும் ஒப்பிட்டும் சேர்த்தும் பார்ப்போம். சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாதா ஸ்வேச்சா வராக மகிஷீம் சுலபானுகம்பா விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம் அசரண சரணம் பிரபத்யே. இதை பூஸ்துதியில வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஸ்ரீஸ்துதி பாடினார் மகாலட்சுமிக்கு, பூஸ்துதி பாடினார் பூமாதேவிக்கு. அந்த பூஸ்துதியில சொல்ற ஸ்லோகம் எது? விஸ்வம்பரான அவளுக்கு திருநாமம். பூமிக்கு இருக்கிற தனி பேர். விஸ்வத்தையே தாங்குகிறாள். விஸ்வத்தை தாங்கிறது ஆச்சரியம் இல்ல, விஸ்வம்பரன்னு பெருமாளுக்கு பேரு, விஸ்வம்பரான்னு தாயாருக்கு பேர். விஸ்வம்பரன்னால் உலகத்தையே தான் தாங்குகிறார் இல்லையோ. பெருமாள் கீதையில சொல்றார், விட்டபியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. அர்ஜுனா, உலகம் முழுக்கத்தை நான் தான் தாங்குறேன். என்னுடைய திருமேனி முழுக்க வேண்டாம், ஒரு மயிர்காலால் இந்த உலகத்தை முழுக்க தாங்கி விடுறேன். அப்ப விஸ்வத்தை பரிப்பவன் விஸ்வம்பரன். பாரமா தூக்குறார் இல்லையோ, பரிப்பவர்னா தாங்கிறவர்னு அர்த்தம். இதுதான் ஆதார ஆதேய பாவம்னு சொல்லுவார். பெருமான் ஆதாரமா இருக்கார், நாமெல்லாம் தாங்கப்படும் ஆதேயமா இருக்கும். அப்ப அனைத்தையும் தன் திருமேனியால் தாங்குகிறார். விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம். இத்த பாதுகா சாஸ்திரத்துல தேசிகன் சாதிக்கிறார். அதை விட இப்ப பெருமை யாருக்கு தெரியுமோ? உலகத்தை எல்லாம் பெருமாள் தன் திருமேனியில தாங்கிவிட்டார். பாதுகா
பெருமான் திருவடியில சாத்தின்னு இருக்கிற பாதுகை பெருமானையும் தாங்கிறது இல்லையோ. அப்ப விஸ்வம்பரனுக்கு பரான்னு சொல்லலாமா? பெருமாள் விஸ்வம்பரன், உலகத்தை தாங்குறவர், உலகத்தை தாங்குபவரை தாங்குபவள், இது அவளுக்கு பெருமை. பாதுகையோட பெருமாள் எங்க நிற்கிறார்? பூமியில தான் நிற்கிறார். அப்ப உலகத்தை தாங்குபவனை தாங்குபவளான பாதுகையோடையும் சேர்த்து தாங்குபவள் பூமாதேவின்னு சொல்லலாமா? இப்ப அடுத்தது, அந்த பூமாதேவி நாச்சியார நம்ம உள்ளத்தால நம்ம தாங்கிட்டோம்னு வச்சுக்கோ, உலகத்தை தாங்குபவனை தாங்கக்கூடிய பாதுகையோட சேர்த்து தாங்கும் பூமாதேவியோட அனைத்தையும் தாங்கும் நாம் சொல்லலாமா? இப்ப நம்மளை யாரான ஒருத்தர் தங்க மனசுல வச்சிருந்தாள்னா திரும்பி ஆரம்பிக்க முதல்ல இருந்து விடாம இதே போல தாங்குறானா அதுதான் ஏற்றமே. அப்ப விஸ்வம்பரனையே தாங்கக்கூடிய பெருமை விஸ்வம்பரான தேவிக்கு. சங்கல்ப கல்பலதிகாம், என்னென்ன பெருமான் சங்கல்பிக்கிறாரோ அதத்தனை இந்த லோகத்துல நடத்துறதுல பூமாதேவிக்கு தான் ஆசையம். மகாலட்சுமிக்கு கொஞ்சம் உரிமை அதிகம்னு வச்சுக்கணும். அவர் ரொம்ப உரியவர், ரொம்ப தலைவியோ இல்லையோ. ஆனா அதை விட கடமை அதிகம்னா பூமாதேவிக்கு தான். உரிமை அதிகம் மகாதேவி, மகாலட்சுமிக்கு கடமை அதிகம், நிறைய செய்யணுங்கிற கடமை உணர்வு அது பூமாதேவிக்கு. ஆனந்தம் அதிகம் நீலாதேவிக்கு. கடமையா உரிமையா மகிழ்ச்சியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியா பூதேவியா நீலாதேவியான்னு கேட்கிறாப்புலதான். இப்போ இதைத்தான் ஆழ்வார் சொல்லும் போது, வடிவுடைவானோர் தலைவனே என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின்றிருவையிட்டால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கள்வனே என்னும் அன்னுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் என்னும் 3 நாச்சியாரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சேர்த்து சொல்றார். அந்த பாட்டுல இருந்தே இந்த 3 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சு விடலாம். என் திருமகள் சேர் மார்வனே, திருமகள் மகாலட்சுமி நாச்சியார் திருமார்போட எழுந்துருளிருக்கா. எந்த ஊருக்கு நீங்க போகலாம், எங்கேயும் பெருமாளை சேவிக்கலாம். ஸ்ரீவத்சங்கிற ஒரு சின்ன மறு இருக்குமா. ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகி எதுக்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான்னு சொல்றோம். ஸ்ரீவத்ச சின்னர்னே புறத்தாழ்வானுக்கு திருநாமம். அந்த ஸ்ரீவத்சங்கிற மறு பெருமானுடைய திருமார்பில் இருக்கும். அந்த திருமார்புக்கு மேலதான் மகாலட்சுமி உட்கார்ந்துருப்பலாம். அவ உட்கார்றதுக்கு பீட்டம் ஒண்ணுமோ இல்லையோ, ஸ்ரீவத்சங்கிற மறு தான் பீட்டம். அந்த பீட்டத்தில் லட்சுமி எழுந்துருளி இருக்கிறாள். அப்ப அதை வைத்துக்கொண்டு திருமரு மார்ப நின்னை சிந்தையுள் திகழ வைத்துன்னு பாசுறமோ இல்லையோ. திருமரு மார்ப, திரு மகாலட்சுமி, மறு எழுந்தருளி இருக்கக்கூடிய பீட்டம் மறு. அந்த திருமரு மார்பங்கிறதான் என் திருமகள் சேர் மார்பனே என்னும். பிராட்டி பெருமானுடைய திருமார்பில் சேர்ந்திருக்கிறாள், அவ்வளவுதான் பெருமை. திருமகள் சேர் மார்பனே என்னும். அடுத்து நின் திருவயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கள்வனே என்னும். வராக பெருமானா திருவதாரம் பண்ணினதே பூமாதேவி பெருமையை உலகத்துக்கு உணர்த்தத்துக்கு தானே. எதற்கு வராக அவதாரம்? கிரண்யாட்சங்கிற அசுரன் அவன் பூமாதேவியை படவம் அடிக்கிறாப்புல மடிச்சுட்டான். மடிச்சு கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். இதுல சின்ன குழந்தைகளா இருந்தா ஒரு கேள்வி கேட்பா, இங்க உட்காந்துருக்கவாள் கேட்பா, இல்ல இது நீங்க முடிச்சுட்டு ராத்திரி போய் பேரம்பேத்திக்கிட்ட கதை சொன்னீள் நிச்சயமா உங்களை திருப்பி கேட்பா. ஏங்கிறதுக்கு தான் ஜாகிரதைக்கு இப்பவே சொல்றேன். பகவான் படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். பிரம்மாவை நாபி கமலத்தில் படைத்தார். பிரம்மாவுக்கு சுவாயம்புவ மனுங்கிற பிள்ளை பிறந்தார். மூத்தவர் மனு, சுவாயம்புவ மனு பிறந்தாச்சு. மனு படைக்க ஆரம்பிக்கிறார். சுவாயம்புவ மனுவே பிரம்மா தூண்டுறார், உலகத்தை மேற்கொண்டு படைச்சுக்கோன்னுட்டு அவர் படைக்க ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கிறச்சவே அவருக்கு, நான் ஜனங்களெல்லாம் படைத்தால் கொழுந்து வைக்கிறதுக்கு பூமியே காணும். பூமியை கொண்டு போய் ஹிரண்யாட்சங்கிற அசுரன் உள்ள ஒழிச்சு வச்சுட்டான். நான் மேல எப்படி படைக்கிறதுன்னு அப்பாட்ட ஓடி வந்துட்டார். பிரம்மாண்டத்துல வந்து கேட்கிறார், எப்படி இதை காப்பாத்தலாம், இந்த ஏதானு சமாளிக்கணுமேனுட்டு அப்படி முகத்தை சுழிச்சுண்டு மூக்க குறுக்கிண்டு பிரம்மா யோஜனை பண்ணாராம். நம்ம ரொம்ப யோசிச்சோம்னாலே இப்படி நெத்தியை சுருக்கிப்போம், முகத்தை குறிக்கிப்போம் இல்லையோ. அதை போல பிரம்மா யோசிக்கச்சே இவ்வளவு சின்னமா ஒரு வராக தோக்கம், ஒரு பன்னி குட்டி பிரம்மாவனுடைய மூக்குல இருந்து தப்புன்னு வெளில வந்து விழுந்தது. அது கிடுகிடுகிடுன்னு வளர்ந்த 1000 யானை அவளுக்கு பெருசா எடுத்து. மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெறட வைத்தார்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அவ்வளவு பெரிய வராகம் பன்றி உருவத்தை எடுத்துட்டார். யாருக்கும் எதுவுமே புரியலே. தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ. ஸ்ரீ பூ நீளா தேவி நாச்சியாரோட பெருமாள் இருக்காருன்னா அதுல 2வது நாச்சியாருக்காகத்தான் வராக பெருமாள். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனினால் ஸ்வயம் கஷத்திரேத்திரம், அந்த இடத்துல முத்தக்காசு கோரக்கிழந்தை அமுதி செய்து கொண்டு வராக பெருமாள் பெரிய திருமேனி இல்ல, சின்ன திருமேனி. அங்க கர்ப்பகிரகத்துல உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஏக பிம்பம், ஒரே பிம்பம் கர்ப்பகிரகம் முழுக்க அவர் மட்டும்.
8 பக்கம் கர்ப்பகிரகத்துக்கு மூலை இருக்கும் இல்லையோ, இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை, கீழே 4 மூலை, மொத்தத்தையும் எதிரெதிர் மூலையோட கோடு போட்டுன்னு வச்சுக்கோ. அந்த கோடுகள் அத்தனையும் நடுவுல எந்த புள்ளியில சேருமோ அந்த புள்ளிக்கு நேர் கீழே தான் அந்த பெருமாள் இருக்கும். அது இப்ப கணக்குப்படி பார்த்தாலும் சில்ப சாஸ்திரத்தின்படி ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். இந்த பக்கம் தன் திருமேனியிலேயே ஸ்ரீதேவி நாச்சியார், இந்த பக்கம் பூதேவி நாச்சியார். அதனால பூவராக சுவாமின்னு மட்டும் சொல்றது இல்லை, ஸ்ரீ பூவராக சுவாமின்னு தான் அவர் திருநாமம். இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூமி தேவி. இடுப்பில் இப்படி கையை வச்சுருப்பார். வச்சுருக்கிற தோரணையை பார்த்தாலே ரொம்ப தென்னு எழுந்துள்ள இருக்கிறார். அந்த பூவராக பெருமான் நீலவர 2 பிறகவ்வின் விருந்ததொப்ப கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் அவ்வளவு பெரிய வடிவத்தோடே சமுத்திரத்துக்குள்ள இறங்கினார், குனிந்தார். தன்னுடைய நீண்ட கோரைப்பற்கள் தந்த பல்லால குத்தி அந்த பூமாதேவியை மெதுவா கடல்ல இருந்து வெளியில் எடுத்துட்டார். பிரளயத்திலிருந்து பூமாதேவியை ரட்சித்து விட்டார். நான் நிலையேழ் மண்ணின்தானத்தவே பின்னின் நான் நிலையேழ் கடல் தானத்தவே பின்னின் நான் நிலையேழ் மலை தானத்தவே அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே நம்மாழ்வாருடைய பாசுரம். இதெல்லாம் நடந்தது. அப்ப பூமாதேவி ரட்சிக்கப்பட்டாள். இனிமே நீங்க சிருஷ்டிக்கலான்னு பிரம்மா சுவாயம்பூமன் இடத்துல சொல்றார், நீ மேற்கொண்டு சிருஷ்டியை தொடர்ந்து கோனுட்டு. இப்ப இந்த கதையை நீங்க போய் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு கேள்வி சொல்ல போறது இல்லை, பட்டுன்னு திரும்ப கேள்வி வரும். இப்பதானே பிரம்மா படைக்க ஆரம்பிச்சார்னு சொன்னீர், சுவாயம்புவ மனுவை இப்பதானே பிறந்திருக்கார், அதுக்குள்ள ஹிரண்யாட்சன் எங்கேருந்து வந்தான்னு கேட்கும் குழந்தை. அவர் வந்தாத்தானே புடவையா மடிக்க முடியும். அவர் எங்கேருந்து வந்தார்? இப்பதான் சுவாயம்புவ மனு படைக்கவே ஆரம்பிக்கிறார். படைக்க ஆரம்பிச்சு ஹிரண்யாட்சன் வந்துருவாரானால் அதுதான் படைப்பினுடைய ரகசியம். நாம நினைச்சிருக்கிறது ஒவ்வொன்னா அடுத்தடுத்து படைக்கப்படுறது நம்ம அறிவியல்ல படிச்சுட்டு நம்பிட்டு இருக்கோம். அப்படின்னா முதல்ல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அணுக்கள் உருவாகும், அணுக்கள்லாம் துவயணுவாகும், துவயணு சேர்ந்து திசரணுவாகும். அதுக்கப்புறம் முதல்ல சின்ன மீன்கள்லாம் உருவாகும், மீனுக்கு அப்புறம் ஆமை உருவாகும், அதுக்கப்புறம் பன்றி உருவாகும், அப்புறம் நிலத்துல நடக்கிற சிங்கம் எல்லாம் உருவாகும், அதுக்கப்புறம் குரங்கு பிறக்கும், குரங்குல இருந்து மனுஷன் வருவார், மனுஷன் என்னவாவார் அதான் இப்ப தெரியல. குரங்குலேருந்து வந்தாருங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே மனுஷன் தேவனானுமே அவன் ஆக மாட்டேங்கிறான், மறுபடியும் குரங்கு பக்கமே போவேங்கிறான். ஏன்னா அங்கேருந்து வந்ததானே விட்டுணும் இல்லையா? இப்போ இதுதான் இந்த பரிணாமம் வளர்ச்சின்னு அறிவியல்காரா சொல்லித்தரா. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல. ஆனா சாஸ்திரம் படைப்பை பத்தி எப்படி சொல்றதுனால், பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிறச்சேவே கீழ்ப்பக்கமா சில பேரை படைத்தார், பக்கவாட்டுல சில பேரை படைச்சுட்டார், ஊர்துரேதஸ்கள் மேல் பக்கமா சில பேரை படைக்கிறார். தேவர்களை எல்லாம் மேல் நோக்கி படைச்சிடுவார், மனுஷர்களை எல்லாம் பக்கவாட்டுல படைச்சிடுவார், அசுர ராட்சசர்களை எல்லாம் கீழ் நோக்கி படைத்து விடுகிறார். ஏக காலத்தில் ஒற்றை குழம்பு மிருகங்கள், இரட்டை குழம்பு மிருகங்கள், நகம் இல்லாதவை, 5 நகம் இருப்பவை, விரல்கள் இருப்பவை, அண்டஜங்கள், ஸ்வேதஜங்கள், உத்பிஜங்கள் என்னும் பலத்தை ஏக காலத்தில் படைச்சிடுவார். அதனால் சுவாயம்புவ மனுவை படைச்சிருக்கிறச்சேவே ஆரம்ப அசுரர்களையும் படைச்சுட்டார்னு அர்த்தம், ஆரம்ப ராட்சசர்களையும் படைச்சுட்டார்னு அர்த்தம். ஆரம்பத்துல ஒற்றை குழம்பு, ரெட்டை குழம்பு, பறக்கிறது, நடப்பன, ஊர்வன, பரப்பன எல்லா ஜாதியும் படைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதைத்தான் தசவித சிருஷ்டின்னுட்டு பாகவத புராணத்துல சுகர் ரொம்ப ஆச்சரியமா விளக்குறார். அதனாலே பதில் ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி வந்தான்னால், சுவாயம்பூமனு பிறக்கரிச்சவே சேர்ந்தே ஹிரண்யாட்சனும் பிறந்தாச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த ஏக கால சிருஷ்டி ஒத்துண்டாலே ஒழி இதுக்கு பதில் தெரியாது. இதுதான் யௌகபத்தியம் அனுகிரக காரியம்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லுவார். பெருமானுடைய அருளாலே யுகபத், யுகபத்துன்னா ஏக காலத்துல மொத்தத்தையும் படைக்கிறார், தனித்தனியா இல்லை. இதுல இருந்து அது வந்தது, அதுல இருந்து அது வந்ததுன்னா வராது. அப்போ இல்லையே படிச்சிருக்கேனே, குரங்கிலிருந்து தோன்றினான் மனிதனால், தோன்றிட்டானோ இல்லையோ? இப்ப நம்ம எல்லாம் குரங்குலேருந்து வந்ததாக வச்சுக்கோங்க, வந்துட்டோமோ இல்லையோ? இப்ப எதுக்கு பாக்கி குரங்கு இருக்கு? அது எங்கேருந்து வந்தது? அதான் போயிருக்கணுமே. எல்லா குரங்கும் மனுஷன் ஆயிட்டாருனால், மனுஷன் இருக்கான், குரங்கு இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்கு. இப்போ ஏன் தெரியாது. அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய உருவம் கொண்ட மிருகம் பார்த்திருக்கீங்களா? திரைப்படம்லாம் வந்தது. அது இருக்கிறதே பிரம்மாண்டமா அவ்வளவு பெருசு இருக்கும், 2 கால் இருக்கும். ஒரு காலை அது வச்சதுன்னா பூமியே உள்ள போடும். அதை போல வரும். அது சத்தம் போடுறதே ரொம்ப வேடிக்கையெல்லாம் இருக்கும். அது போல பெருசா வந்தெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையோ? அது இப்ப எங்க? அது எங்கேன்னா அதுக்கு விஞ்ஞானிகள் சட்டுன்னு ஒரு பதில் சொல்லிட்டா, மொத்தமா ஒரு பூகம்பம் ஏற்பட்டுதான் எல்லாம் போயிடுத்துட்டோம். அது எப்படி சுவாமி எல்லாமே போயிடுத்துன்னா? அப்ப இருந்த குரங்கு என்ன ஆச்சுன்னா அது மட்டும் தப்பிச்சு எடுத்துங்கிறான். அப்ப இது எல்லாம் போயிடுத்து, இருந்த குரங்கெல்லாம் மனுஷன் ஆயிடுத்து. ஆனா குரங்கு இப்ப இருக்கார், மனுஷன் இப்படி இருக்கார். அப்ப மீன்கள்லாம் ஆமையாச்சுன்னா மீன் இருக்கு, ஆமை இருக்கா? ஆமை பன்றி ஆச்சுன்னா ஆமை இருக்கு, பன்றி இருக்கு. அதனால இந்த பரிணாமம் வளர்ச்சிங்கிறது இதோ சொல்வதற்குன்னு சொல்லி பல விஞ்ஞானிகளே அதை எதிர்த்துட்டார்.
அதனால சாஸ்திரக்காரர்கள் அது ஒத்துக்கிறதே இல்லை. ஒரு சின்ன வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்க. சின்னதுல இருந்து பெருசு உருவாகும் இப்படின்னு சொல்றதுதான் விஞ்ஞானம். ஆனா மெஞ்ஞானம் சாஸ்திரத்தை பார்த்தா பெருசான பிரம்மத்திடத்திலிருந்து தான் சின்னது உருவாகும். அப்ப சின்னதுல இருந்து பெருசு உருவாகும்னால் அணு கூடி கூடி எல்லாம் உருவாச்சுன்னு அர்த்தம். ஆனா பெருசுலேருந்து சின்னது உருவாருதுனால் பிரம்மத்திடத்திலேருந்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ன சின்ன சின்னதா உருவாச்சுன்னு அர்த்தம். அப்ப பெரியதிலிருந்து சின்னது உருவாயிருக்கு. சின்னது கூடி கூடி இல்லேன்னு தான் பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் சாதிக்கிறார். ஆக அப்ப பெருமாள் வராக அவதாரம் பண்ணிவிட்டார். அவதாரம் பண்ணி பூமாதேவி இடந்தெடுத்து தன்னுடைய பக்கத்து மடியில் உட்காந்து வச்சுட்டார். திருவிடவெந்தைக்கு போனாலும் நீங்க சேவிக்கலாம், திருவலவெந்தைக்கு போனாலும் சேவிக்கலாம், ஒப்பிலியப்பன் சன்னதிக்கு போனாலும் பூமாதேவி நாச்சியாரோட தனித்து பெருமாளை சேவிக்கலாம். அதனாலதான் அவர் தன்னொப்பார் இல்லப்பனா இருப்பாரோ. மற்ற பெருமாளுக்கெல்லாம் அப்ப ஒப்பு இருக்கு போல் இருக்கு. அந்த பெருமாளுக்கு மட்டும் பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், என்னப்பன் எனக்காயுகளாய் என்ன பெற்றவளாய், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என் அப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே. என்ன 6ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். அங்க போனா பூமாதேவி நாச்சியார் மட்டும். அந்த நாச்சியார பெருமான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ரிஷிக்கு புதல்வியா பூமாதேவி பிறந்திருக்கிறாள். சின்ன பொண்ணு, வயசு இப்பதான் 7-8 வயசு ஆறுது. பெருமாள் இவர் என்ன பண்றார் பாப்போன்னுட்டு ஒரு குடுகுடு 92 வயசு கிழவர் அப்படி வேஷம் போட்டுன்னு வந்தார். வந்துட்டு ரிஷி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுந்தார். அவர் பார்த்தா உம்மை வயசு என்ன, பொண்ணோட வயசு என்ன, அதுக்குன்னு 8 வயசு பொண்ணை நான் இங்கே 92 வயசு கிழவருக்கா பண்ணி கொடுக்க முடியும்? அதை நேர சொல்றதுக்கு அவரால் முடியல. கொஞ்சம் வெக்கப்பட்டு, என் பொண்ணுக்கு உப்பு போட்டு சமையல் பண்ண கூட தெரியாது, அதனால உமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு ரிஷி சொன்னார். பெருமாள் உடனே அவரை பார்த்து, அதனால ஒன்றும் குற்றமே இல்லையே, இப்போ நாம இனிமே உப்பு போட்டு சாப்பிட்றதையே விட்டுட்டா போச்சு அப்படின்னு வச்சுட்டா தானே மனைவி என்ன பண்ணாலும் தேவர்களுடைய அமிர்தத்தை போல இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டா வாழ்க்கை அமிர்தமா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏதாவது மாத்தி கீர்த்தி சொல்றதுக்கு போனோம்னால் வாழ்க்கை அவ்வளவா ரசிக்காது. என்ன இப்போ எப்படியா இருந்தாலும் வயத்துக்குள்ள போனப்புறம் எல்லாம் தனித்தனியே தானே போறது. நீங்க என்ன நன்னா இருந்தாலும் உள்ள போன பிற்பாடு அது புடலங்காயா, அவரைக்காயா, பாகக்காயாலாம் அதுக்கு தெரியாது. சாம்பல் சத்தா, மணிச்சத்தா, அது ஆவா ஆவா ஈயா ஈயா, இதுதான் அதுக்கு தெரிய போறது. இப்போ இன்னது இப்போ சூரிய சக்தியிலேருந்து ஏதோ ஒன்று வருதுங்கிறா, பூமி சக்தியிலேருந்து ஒன்று வருதுங்கிறா, அது கீரை சாட்டா இன்னது வரும், கண்ணுக்கு நல்லதுங்கிறா. உடனே ஒருத்தர் எழுதி கேட்பார், மாமி இன்னதெல்லாம் ஆகார நியமத்துல கூடாது கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா எங்க வைத்தியர் அதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்பு நன்னா இருக்குங்கிறாரு, நான் சாப்பிடலாமா வேண்டாமான்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இப்ப நாங்கள்லாம் சாப்பிட்டலையே, ஒன்னும் கெட்டுப்பட்டுதான் தெரியலையே, எல்லாம் ஒழுங்காத்தானே இருக்கும்னா, அது ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு உங்களாட்டம் இருக்குமோ நம்ம உடம்பு, எங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னா அப்படி நினைச்சுக்காதீங்க. எதெல்லாம் சாப்பிட முடியுமா முடியாதான்னு கேள்வி கூடாது, சாப்பிட கூடுமா கூடாதான்னு முதல்ல கேட்கணும். இப்போ நீங்க எல்லாம் உட்காந்துருக்கு, இப்ப நம்ம 7:30 எழுத்தா 8:30 8:35 முடிச்சுடணும் இல்லையோ, நான் ஆடு 10 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களால எழுந்து நிறுத்துன்னு சொல்ல முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். சொல்லலாமா கூடாதா? சொல்லக்கூடாதோ இல்லையா? அதனால கூடுமா கூடாதான் முக்கியம். பண்ணலாமா இல்லையான்னு கேட்டுருந்தா ஏன் நீங்க ஓங்கி உன்னை என் கன்னத்துல வச்சு கூட நிறுத்துன்னு கூட தான் சொல்லலாம். உங்களுக்கு என்ன சக்தி இல்லையா? சக்தி இருக்கு, பிராப்தி இல்லை. சக்தி இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. இப்ப நான் உள்ள போட்டுண்டா வெங்காயம் பூண்டு சாப்பிடாதேங்கிறது சாஸ்திரம். நான் சொல்லிடுறேனே, எதுக்கு சுத்தி சுத்தி வளைச்சிருக்கணும்? இப்போ வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, என்னென்னமோ காய்கறி நம்ம சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் கூடாதுங்கிறது. நீங்க கேட்கலாம், ஏன் சாப்பிட்டா தொண்டை குழிக்குள்ள போகுமா போகாதா? நிச்சயமா போகும். எத்தனையோ பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டா உள்ள போகத்தான் போகும். சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம். ரஜோகுணம் வளரும், தமோகுணம் வளரும். சத்துவகுணம் வளரணும்னா அதுக்கு தகுந்த ஆகாரங்களை சாப்பிடணும். ஆனா அதே சத்துவகுணத்தோடு இருந்தால் நம்மால உலக போராட்டத்துல முடியுமா சுவாமி? சவால் மிக்க உலகம், என்ன வேகமா ஓடுறது தெரியுமோ? ஏதோ 4 பேர் வேதம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா சரி, நீங்க பாட்டுங்க மோர் பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கலாம். நாங்க போனா எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. இத பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசம் பண்றார். ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. தர்மத்தை எல்லாம் கேட்டான் தர்மபுத்திரன். மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு அவனுக்கு ஆசை. திரும்ப சொல்லுன்னு சொல்றான். அப்ப பீஷ்மர் அவனுக்கு உபதேசம் பண்ணச்சே ராஜ தர்மம், மோட்ச தர்மம், ஆபத் தர்மம், இன்னும் நிறைய தர்மங்களை சொல்றார். அதுல அவர் சொல்றார், என்னமோ எல்லாரும் மாம்ச உணவு சாப்பிடணும், அசைவ உணவு சாப்பிட்டா தான் சண்டை போட முடியும், கத்திரியர்கள்லாம் அதை சாப்பிடணும் தானே சொல்லிட்டு இருக்காரே தர்மபுத்திரா. நான் இன்னி வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமாங்கிறாரு. அவரை விடவா ஒரு வீரன், அவரை விடவா சக்திசாலி,
அவர் நின்னால் அர்ஜுனன் நடுங்கிறான். கண்ணன் முன்னாடி இருந்ததோ தப்பிச்சான். அவர் இல்லாம இவன் மட்டும் இருந்திருந்தால் கண்ணன் பரவோதத்துக்கு போன பிற்பாடு காண்டீபத்தை தூக்கவே முடியலையே அர்ஜுனனாலே. அவன் தூக்கிது 10 வெறும் திருடம், யாரும் பெரிய ஆள்லாம் இல்ல, வெறும் 10 பேர் பஞ்சாப் மாநிலத்துக்கு பக்கத்துல ருக்மிணி பிராட்டி எல்லாம் அழைச்சின்னு ஓடிட்டு இருக்கான். தில்லியை நோக்கி போறான். போற வழியில சாதா திருடர்கள் வந்து நைய புடைக்கிற அர்ஜுனனை முழிக்கிறான். ஏதுன்னு தெரியல, மூச்சு விட்டான்னா ஓடி போன எல்லாரும். அவ்வளவு சக்தியோட எதிர்த்திருக்கான். மகாபாரதத்தில் காண்டீபத்தை தூக்கி பிடிக்கிறான், தூக்க முடியல. கத்திய உருவ பாக்குறான், உருவ முடியல. ஓடி வந்துட்டான். நல்ல வேளை எப்படியோ காப்பாத்தின்னு அழைச்சு வந்தா. வழியில வேதவியாசர் வந்தார். எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னே தெரியல, நான் தான் மகாபாரத போர் 18 நாள் நடத்தி மகாரதர்கள் அத்தனை பேரை சமாளிச்சிருக்கேன், உண்மை என் காண்டீபத்தையே தூக்க முடியலையென்னால், அர்ஜுனா நீ கிளம்புற நேரம் வந்தது, முதல்ல புறப்படத்துக்கு பார். ஏன்னு கேட்கிறா அர்ஜுனன். யார் உங்களுக்குள்ள பலமா இத்தனையும் நடத்தியிருந்தாரோ அவர் கிளம்பி போயாச்சு. போன பிற்பாடு தர்மமே லோகத்திலேருந்து போயிடுத்து. துவாபர யுகம் முடிய போகிறது, கலி பிறக்க போகிறது. கலியில உங்களுக்கு எல்லாம் வேலை கிடையாது, போயிட்டு வாங்க அப்படின்னு வேதவியாசர் சொல்லி கடைசியில சொர்க்காரோகணி பர்வ எங்கேயோ சத்தோபந்து பதரிகாசிரமத்துக்கிட்ட போய் 5 பேரும் புறப்பட்டு போயிட்டான்னு சரிக்கும். அதனால எதுக்கு சொல்ல வந்து, முடியுமா முடியாதானால் பீஷ்மாச்சாரியர் எதிர்த்தான் அர்ஜுனன்னா தன் சக்தியால் இல்லை, கண்ணனுடைய சக்தியாலே. அத போல நமக்கு இப்ப இதெல்லாம் சாப்பிட்டா தான் சக்தியா? அதனுடைய சக்தியை கண்ணன் நம்ம கொடுத்துட மாட்டாரா? கண்ணன் இன்னத்தை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார், சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கார். அவர் சாப்பிடாதேன்னு சொன்னதான் நான் விலக்கிவிட்டேன், அவர் சாப்பிடுன்னு சொன்னதான் நான் சாப்பிட்டேன். பாக்கிய கண்ணன் பார்த்து வர மாட்டாரா? இப்ப அந்த நம்பிக்கை வச்சுக்க போறீடா? இல்ல இதெல்லாத்தையும் சாப்பிட்டா தான் சுவாமி கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்னால் இருக்கலாம். ஆத்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆத்மாவனுடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டு சரீர ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் அந்த நாள்ல காற்றை சாப்பிடுவாளாம், தண்ணீரை குடித்து வாழ்வார்களாம். அப்பக்ஷா வாயு பக்ஷகான்னு சொல்லுவா. பெரிய தபஸ்விகள் முனிவர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, 1 மாசம் முழுக்க காத்தையே சாப்பிடுவா, 1 மாசம் முழுக்க தண்ணீரையே குடிப்பா. உடனே ஒரு பிள்ளை கேட்டுது, நானும் காத்து சாப்பிட்றேனே, நானும் தண்ணீர் சாப்பிட்றேனா? அது சாப்பிட்ட அப்புறம். நான் சொன்னது அதை மட்டும், சாப்பாட்டுக்கு அப்புறம் இல்லை. இப்போ வைத்தியர்கிட்ட போனேன், ரொம்ப பாரமா இருக்கு, 80-85 இருக்கும் போல் இருக்கு, கொஞ்சம் 70 ஆக்கினா தேவையில்லை. அவர் உடனே சரி நீ ராத்திரி வேளையில பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இவன் உடனே கேட்கிறான், ஆகாரம் முடிஞ்ச அப்புறம் பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கணுமா இல்ல ஆகாரத்துக்கு முன்னாடியே? என்னால் ஆகாரத்துக்கு பதிலா சொன்னேன், நான் ஒன்னும் அப்புறமும் சொல்லல பின்னாடி சொல்லல. இப்போ ஆகாரமே இல்லை, அதுக்கு பதில் பழம்னால் இவன் சௌக்கியமா உடனே கேட்டுக்கிறான் பாருங்க. முன்னாடியா பின்னாடியானால் எப்பவும் இல்லை. ஆகாரத்தையும் சாப்பிட்டுட்டு இத்தையும் சாப்பிட்டு இருந்தாலும் உடம்பு பெருமனா தான் இருக்கும். ஒரு முகூர்த்த நாள் வரட்டும், ஒரு 4 கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க, கிடுகிடுன்னு ஒரு 2-3 பழம் உடனே ஏறிடும். ஆனா அதை குறைக்கிறதுக்கு அடுத்த 3 மாசம் ஆகும். இது இப்படித்தான் நம்முடைய உடம்பு. இப்போ அதனாலே நாம தான் பார்த்து ஆகாரத்தை குறைவா வச்சுக்கணும். நிறைய சாப்பிட்டா தான் நிறைய செய்ய முடியும்னு நினைச்சுக்க வேண்டாம். குறைச்சலா சாப்பிட்டா தான் நிறைய செய்ய முடியும். குறைச்சல் நான் சொல்றது தேகத்துக்கு வேண்டிய அளவுன்னு வச்சுக்கோ, குறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குறைச்சுட்டா யோகம் வராதுங்கிறார் கண்ணன். கீதையில அவர் சொல்லச்சேவே நாஷ்ணதா யோகோஸ்தி, யார் பட்னியே கடந்துட்டு இருக்கானோ அவனுக்கு யோகம் வராது. அத்தியஷ்ணதா, அதிகமா சாப்பிட்றதுக்கு யோகம் வராது. தூங்காம இருக்கிறவனுக்கு யோகம் வராது. ஓஹோன்னு தூங்குறவனுக்கு யோகம் வராது. எத்தனையோ. அப்ப இந்த ஆகாரம் அது இது இத்தனை யார் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள்? பூமாதேவியினிடத்திலேருந்து பெற்றது தானே. அப்ப பார்த்து கொண்டு வந்து சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாக ஸ்வேச்சா வராக மகிஷீன். பூமாதேவிக்கு பெருமையே வராக பெருமானுடைய தேவிங்கிறது தான் பெருமை. ஸ்வேச்சா வராக மகிஷீம் சுலபானு கம்பாம், எளிதிலே பிராட்டி திருப்திப்பட்டுவிடலாம். மகாலட்சுமியை திருப்திப்படுத்துறது கூட கஷ்டம், அதை விட பூமாதேவியை திருப்திப்படுத்துவது ரொம்ப சுலபம். சின்ன சின்ன ஒரு கோலம் போடுறோம் இல்லையோ, யாருக்கு கோலம்? பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார், வீதியார வரப்போறார், வாச தெளிங்கோ கோலம் போடுங்கோ, கதவை திறந்து வச்சு விளக்கேத்தி வைங்கோன்னு சொல்றோம். அந்த கோலம் போடுறது பெருமானுக்கு நினைச்சுக்க வேண்டாம், பூமாதேவிக்கு. ஏன்னா பெருமாள் ஏழ போறாருனால் அவர் திருவடி இப்ப பூமாதேவி பேர்ல படப்போறதோ இல்லையோ. இதை பற்றி பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தம் ஆரம்பத்திலே அப்படி கோபிகைகளோட பெருமாள் ராசக்கிரீடை பண்ண ஆரம்பிக்கிறார். சரத் ருத்து வந்தது. வந்த பிற்பாடு சரத் பூர்ணிமா நடக்கிறது. பெருமாளுக்கு ஆசை, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா, இன்னும் ஒரு பெண்ணு ஒரு கண்ணன், ஒரு பெண்ணு ஒரு கண்ணன் என்ன அப்படியே ஆடுறதுக்காக வருகிறார். அப்போ ரொம்ப ஆனந்தமா நாட்டியம் நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிடவே உயிரே போட போறதோன்னு கண்ணன் பயந்து போய் தன்னைத்தானே மறைச்சுனுட்டார். தத்ரைவ அந்தரதீயத பிரபு
மறைந்த உடனே எல்லா கோபிகளும் பாட்டு பாடிண்டு கண்ணா எங்கே எங்கே எங்கேன்னு தேடிட்டு போறா. மரமே நீ பாத்தியா, மலையே நீ பாத்தியா, ஓடையே நீ பாத்தியா, செடியே நீ பாத்தியான்னு ஒத்துத்தியா கேட்டுன்னு போறா. அப்போ பாகவதத்துல இது அழகான ஸ்லோகம். பார்த்தா பூமி முழுக்க புல்லு முளைச்சிருக்கான். இங்க எங்க பார்த்தாலும் புல்லு முளைச்சிருக்கு, செடி முளைச்சிருக்கு, கொடி முளைச்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு பெண்ணு சொல்றா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ கண்ணன் இங்க வந்திருக்கார், வந்து திருவடி எடுத்து இந்த பூமி பேர்ல வச்சிருக்கார். ஒரு புது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. கணவன் வந்து பெண்ணோட தோளை தொடுறான். தொட்ட உடனே வெட்கத்திலோ ஒரு மயிர்பூச்செறிதல், ஒரு சிலிர்ப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்படும் இல்லையோ? அப்ப அந்த நிமிஷத்துல அந்த வெட்கத்தினால ஏற்பட்ட சிலிர்ப்பு எப்படியோ பூமாதேவியின் இடத்துல புல்லு முளைச்சிருக்கிறது, அதை போல அவளுக்கு திரும்பி சிலிர்த்து போச்சான். என்ன சிலிர்ப்புன்னா, பெருமான் தன் திருவடி இப்படி மேல வச்சாரோ இல்லையோ, அப்ப கிருஷ்ணனுடைய பாதஸ்பரிசம் பட்ட உடனே பூமாதேவிக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு அதுதான் புல்லு செடி கொடி அது இது மரம்னு முளைச்சிருக்கு போல் இருக்கு. தாயே, அந்த சிலிர்ப்பை எங்களுக்கு எப்போது பெற்றுக் கொடுக்க போகிறீர் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் பூமாதேவியின் இடத்துல கேட்கிறா. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிவிரீடிதம் கல்மஷாமகம் ஸ்ரீமதாதம் சவணமங்கலம் புவிகிருணந்தியே பூரிதா ஜனாஹ திருட்டிர் யுகாயத்தே தாமபஷ்யதாம் குட்டிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்மகத்ரிஷாம். அந்த கண்ணனை பார்க்க நாங்கள்லாம் தவிக்கிறோம். நீ எப்பவுமே உன் பேர்ல அவனை வச்சுன்னு ரொம்ப சிலிர்த்து இருக்கேல என்ன பூமாதேவியை பார்த்து கேட்கிறாள்னால், பெருமான் தன் திருவடி பட்டவுடன் திருக்கை ஸ்பரிசம் பட்டவுடனே சிலிர்த்து தான் பூமாதேவி விளங்குகிறாள். அதுவே அவளுக்கு இருக்கிற பெருமை. இப்ப வராக பெருமான் அவளை இடந்தெடுத்து தன் மடியில உட்கார்ந்துட்டார். நிலமடந்தை தன்னை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளிய என் கோமான் கண்டீர். ஆனா ஸ்ரீமுஷ்ணத்துல வராக பெருமாளை சேவிச்சா மடியில அவர் எழுந்துருள பண்ணிட்டு இருக்கல. அதே திருவிடவந்தைக்கு போனா மடியில எழ பண்ணிட்டு இருக்கார். திருவலவந்தைக்கு போனாலும் மடியிலேயே எழுந்துருள பண்ணிட்டு இருக்கார். இதை பத்தி தேசிகன் சாதிக்கும் போது, பத்யுஹூ தட்சிண பாணி பங்கஜ புடே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சர்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம். இடது திருமடியில பூதேவி நாச்சியாரை அமர்த்து கொண்டார். இப்படி கையை இப்படி வச்சுட்டா தாயார் ரெண்டு திருவடியை கீழே வச்சுட்டு பெருமாள் தன் வலது கையை பூமாதேவியனுடைய திருவடிக்கு திண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தாராம். பெரிய வெல்வெட்டு போட்டு திண்டு தைச்சா எப்படி இருக்கும், அதை போல வலது கையை கொடுத்து அதுல ரெண்டு திருவடியும் வச்சுட்டார். இடது கை இப்படி வச்சுட்டார். சாய் நாற்காலி ஆட்டம், சாஞ்சிக்கிற நாற்காலி ஆட்டம் நன்னா திருக்கை நன்னா இருக்காதா, மல்லாண்ட திண்டோளவர். ஆனால் அந்த கையில சாஞ்சுட்டாப்போ இது ஏது பெரிய ஓய்வெடுக்கிற கோலமா இருக்கு. இதுல யாரு தர்மபத்னி யாரு பர்த்தான்னே தெரியலையே. பார்த்தா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இவர், அவர் காலை இவர் பிடிச்சிட்டு இருக்கார். இதே போல் எல்லார் வீட்லயும் இருந்துட்டா நன்னா இருக்கும்னு தோணும். இருக்கலாம், ஆனா அதுக்கு பூமாதேவியா இல்லத்தரசி இருக்கணும், அதுக்கு வராக பெருமாளா இல்லத்தரசர் இருக்கணும். ரெண்டு இருந்தாவனா நடக்குமே தவிர, இல்லைன்னா நாமே சொன்னா ஒண்ணு வேணா சொல்லுங்க, ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து பூவராக சுவாமி இப்படி தொழ வேண்டும் பூசிக்க வேண்டும்னு வைத்துக் கொள்ளலாம். யாரு பெருமானை அண்டி சரணம்னு வந்தாலும் அவர் இந்த திருக்கையை காமிச்சு என்னை பற்றுவதற்கு முன்பாக முதல்ல இந்த பூமாதேவியனுடைய திருவடியை பற்றுங்கோ, அதை பற்றி அவள் அனுகிரகத்தோட என்கிட்ட வாங்கும், அப்புறம் நான் தாராளமா ரட்சித்து கொடுக்கிறேன். அதுக்குதான் பத்யுகு தட்சிண பாணி பங்கஜ புடே. தட்சிண பாணிங்கிறதா வலக்கை, பாணி பங்கஜ புடே விந்யஸ்த பாதாம்புஜா, தன் திருவடி அது மேல வச்சுட்டா. வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம், வாமஹஸ்தம்ங்கிறது இடது கை, இடது கையை நீட்டி அதுல மகாலட்சுமி போலே அப்படி சாஞ்சு கொண்டு பூதேவி நாச்சியார் இருக்கிறாள்னால், இது இடது பக்கத்துல இருந்தா திருவிட வந்த திவ்யதேசம். திவளும் மண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மருந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின் தாழ் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என்னெந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானேன்னு திருமங்கியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். 2ஆம் பத்து பெரிய திருமொழியிலே 1084 பாசுரம், அதுல 10 பாசுரம் திருவிடவந்தைக்கா சமர்ப்பித்தார். அதே போல திருவலவந்தை எங்க இருக்கார் தெரியுமோ, மகாபலிபுரத்துல இருக்கார். திருக்கடன் மல்லை, அதுவும் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்டிருக்கு. பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கே இந்த பிரதான கோவிலுக்கு பின்பக்கம் போகணும். போனா திருவலவெந்த பெருமாள் வர்ண கலாபத்தோட இருக்கார். திருவிடவெந்த பெருமாள் கருப்பா இருக்கார். ஆனா திருவலவெந்த பெருமாள் வர்ணத்தோட வலது பக்கத்துல பூமாதேவி எழுந்துருளை பண்ணி கொண்டு ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இங்க எல்லாமே அவர் சொல்ல வர்றது என்னன்னால், ராமாவதாரத்தை பற்ற வேண்டுமானால் ஸ்ரீதேவி நாச்சியாரை முதல்ல சரணமாக பற்று, அப்புறம் வராகாவதாரத்தை பற்ற வேண்டுமானால் பூதேவி நாச்சியாரை சரணமாக பற்று, கிருஷ்ணாவதாரத்தை பற்ற வேண்டுமானால் நீளாதேவி நாச்சியாரை சரணமாக பற்று. இப்படி 3ஆ பிரிச்சிடணும். ராமாவதாரம், வராகாவதாரம், கிருஷ்ணாவதாரம்.
நீளா குலேன சதிருஷி அப்படின்னு குலத்தாழ்வான் சாதிக்கிறார். நீளாதேவி நாச்சியார் நப்பின்னையாக பிறந்து குலத்துக்கு தகுந்து கும்பனுடைய திருமகளை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிண்டார். அது நீளாதேவிக்கு. வராக பெருமான் திருவடியை பற்றணும்னா பூமாதேவியை பற்றினால்தான். அதுதான் முதல்ல சரணாகதி. அதே ராமனை பற்ற வேண்டுமானால் மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதாதேவியை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரம் அகில அகிஞ்சன காமதேனும். நம்ம இடத்துல ஒண்ணும் இல்லை, நமக்கெல்லாம் காமதேனுவை போல் பொழிகிறாள். விஸ்வம்பராம் அசரணஹா சரணம் பிரபத்தியே. விஸ்வத்தையே தரிக்கக்கூடிய பெருமானையன் தன் பேரிலே தரித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட நாச்சியார வணங்குகிறேன். இப்ப ஸ்ரீதேவி என்ன பண்ணுவா, பூதேவி என்ன பண்ணுவா? சட்டு சட்டுன்னு ஒரு ஒப்பீடு பார்க்கலாமா? மகாலட்சுமி கோஷிப்பாள், ஆனா பூமாதேவி போஷிப்பாள். கோஷிப்பாள்னா வேற அர்த்தம், போஷிப்பாள்னா வேற அர்த்தம். கோஷிக்கிறதுனா என்ன? இதுதான் பெருமானின் பெருமை, இதுதான் பெருமானின் பெருமை. கோஷம் போடுறான்னு சொல்லலையா? அத போல மகாலட்சுமி தேவி தான் பெருமையே கோஷிப்பாளாம். அவளை பார்த்தால்தான் மாதா, அதாவது சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாரணின்னு சாதித்தார். திருலோக ஜனனின்னு சொல்வார்கள். அந்த தாயார் பெருமானுடைய ஸ்வரூபமா இருக்கா, சுவாதந்திரியமா இருக்கா. பெருமாளுக்கு வைபவமே இவனால் இவனால்னு சொல்லுவலாம். எங்கேங்கிறத பராசரவற்ற சாதிக்கிறார். இந்த திருமார்பல நாச்சியாரை சேவிக்கிற முடியும், அங்க ஊஞ்சல் ஆட்டம் போட்டிருக்குமா. நீங்க திருவேங்கடத்திலே வெள்ளிக்கிழமை காலத்தால திருமஞ்சனை சேவிச்சிருக்கீங்களா? இல்ல, அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படிலாம் கொண்டு போய் சேவை பண்ணி வச்சிட மாட்டா. ஒரு நிமிஷம் நின்று ஜரகண்டி வாங்காம சேவிக்கிறதே பெரிய காரியம். இதுக்கு மேல வெள்ளிக்கிழமை காலத்தால அவர் எல்லாம் களைஞ்சு முதல்ல வியாழக்கிழமையிலேருந்தே நேத்திர சேவை ஆயிடும். ஆபரணங்கள்லாம் களைஞ்சு விடுறா. மற்ற திருப்பரேட்டெல்லாம் களைஞ்சிட்டு ஒரு வஸ்திரத்தோட மெலீசா மாலை திருமண் காப்பை சுருக்கிடுவா. அன்னைக்கு தான் கண்மலர்கள்லாம் நன்னா சேவையாகும். இது வியாழக்கிழமை சாயங்காலம் புஷ்பாலங்கார சேவை, பூலங்கி சேவை ஆயிடும். மறுநாள் கார்த்தாலே எல்லா திருவாபரணங்களும் களைஞ்சு பெருமானுக்கு பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. திருமஞ்சனத்தின் போது திருமார்பு நாச்சியாரே அந்த மகர கண்டிகையோட கீழே ஒரு ஆசனத்துல ஏழை பண்ணுவார். இந்த இடத்துல நாச்சியார் சாத்தின்னு இருக்காரா, அது கிட்டத்தட்ட 500 பவுன் ஒரு சரப்பளி சங்கிலி. அந்த 500 பவுன் சங்கிலி நாச்சியார தாங்கிட்டு இருக்கும். அதை முதல்ல கழட்டிடுவா. கழட்டிட்டு கீழே எழுந்துருளை பண்ணி அவருக்கு தனியே திருமஞ்சனம், பெருமாளுக்கு தனியே திருமஞ்சனம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜருடைய காலத்துல நடந்திருந்தது. நடக்கரிச்சே சுவாமி சேவிக்கிறதுக்காக வர்றார். சேவிச்சா வெள்ளிக்கிழமை காலத்தால திருமஞ்சனம் பண்ணியிருந்தா. பெரிய கேள்வி அப்பன் ஜிஎஸ் சுவாமி, சிறிய கேள்வி அப்பன் ஜிஎஸ் சுவாமி சுவாமிகள் இருந்து தீர்த்தம் எடுத்து கொடுத்து திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடன் நமன் நெடும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடுதரும் தடங்குன்னமேன்னு ஆழ்வார் பாசர். அப்படியே பொட்டு பொட்டா கூட கூடையா புட்பம் எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. விஸ்வக்சேனர் முதற்கொண்டு இறங்கி வந்து பெரிய திருமஞ்சனம் நடக்கிறது. அப்ப ராமானுஜர் சேவிக்க போயிருக்கார். சேவிச்ச உடனே சட்டுன்னு அவர் கொண்டு தோன்றது. ஆழ்வார் ஒரு பாட்டில் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு பாடியிருக்கார். ஒரு வினாடி பொழுது கூட இந்த திருமார்பை விட்டு நான் நகரமாட்டேன். இதுதான் பத்மாவதி தாயார் சொல்லிட்டு இருக்கிறது, கமலாதேவி சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப இந்த திருமார்பை பிரியவே மாட்டேன்னு சொன்னவரை வெள்ளிக்கிழமை காலத்தால திருமஞ்சனத்துக்கு 1.5 மணி நாள் பிரிக்கலாமா? இப்ப தாயார் கீழே வந்துட்டாரோ இல்லையா, தனியா சின்ன பீட்டம் விட்டு அந்த தாயாரை கீழே கொண்டு எழுந்துருளை பண்ணி திருமஞ்சனம் தான். அர்ச்சக சுவாமிகளிடத்துல கேட்கிறார் சுவாமி. அவ சொன்னா, நாங்க என்ன பண்ண முடியும், திருமஞ்சனம் பண்ண வேண்டாமா? அப்படியே அவர் எழுந்துருளி இருந்தா நாங்க எப்படி பண்ண முடியும், அதுக்காகத்தான் இறக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னா. வாஸ்தவம், திருமஞ்சனம் பண்ணித்தான் ஆகணும், அவருக்கு திருப்பதிட்ட சாத்தித்தான் ஆகணும். ஒண்ணு செய்யுங்க, அது அந்த பிரிவை தாங்க முடியாது இல்லையா. 1.5 மணி நாள் அந்த திருமார்பை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனா அவர் ரொம்ப கொதிச்சு படுவோ. அதனால் பிரிவாற்றாமையை தனித்து கொள்ள ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமொழியை ஓருரு சொல்லுங்கள். அதனால இப்பவும் அந்த ஊர்ல திருமஞ்சனம் நடக்கிறதுனா நாச்சியார் திருமொழி தான் சேவா காலம். அப்ப ஜிஆர் சுவாமி, அத்தியாபக சுவாமி, ஏகாங்கி சுவாமிகள்லாம் நாச்சியார் திருமொழி பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. எதுக்குன்னா ஆண்டாள் கண்ணனை பிரிந்து தன் பிரிவாற்றாமையை குறைச்சிக்கிறதுக்கு நாச்சியார் திருமொழி பாடினாலும் இல்லையோ, அதை ஞாபகம் வச்சுன்னு ராமானுஜர் இங்க ஏற்படுத்துறாரு இப்போ. அதனால இப்ப அலர்மேல் மங்க தாயாரு நாச்சியார் திருமொழி பாடுறதா வச்சுப்போம். பெருமானிடத்திலேருந்து பிரிவில்லாத இருக்கட்டும்னால் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்திருக்கா. மகாலட்சுமியே பிரியவே மாட்டா, எப்போதும் அவருடைய திருமார்போடு தான் இருப்பாள். அதனாலதான் என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவையிட்டால் இடந்து நீ கொண்ட. நின் திருவையிருன்னா மகாவராகம், கோரைப்பற்கள் வராக பெருமானுடைய பற்களாலே இடந்த நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும். என் திருமகள் சேர் மார்வனேன்னு சொன்னார், நிலமகள் கேள்வனேன்னு சொல்றார். கேள்வன் சொன்னா சுவாமி, கேள்வன்னா பர்த்தான்னு அர்த்தம். ஆனா அது முன்னாடி மகாலட்சுமிக்கு பர்த்தான்னு சொல்லக்கூடாதா? திருமகள் சேர் மார்வன்.
திருமகளுக்கு திருமார்பில் இடம் கொடுத்தார்னு முடிஞ்சு போச்சு. பர்த்தான்னு சொல்லலே, காதலன்னு சொல்லலே, ஆசை கணவன் சொல்லலே, ஒன்னும் சொல்லலே. அப்படின்னா மகாலட்சுமிக்கு பெருமாள் என்ன பண்ணிருக்கார்? திருமார்பில ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கார். சுவாமி நீ ரொம்ப குறைச்சி சொல்றேன்னு நினைக்கிறேன். நானா சொன்னேன், பாட்டுல அவ்வளவுதான் இருக்கு. இப்போ என் திருமகள் சேர் மார்பனே என்னும், அடுத்தது என்னுடைய ஆவியே என்னும், நின் திருவையித்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும். ஆனா பூமாதேவிக்கு சொல்லச்சே மட்டும் கேள்வன், நல்ல சுவாமியா கணவனா இருக்கார். நீலாதேவிக்கு வரச்சே அன்னுருவேடும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும். மூணாவது நீலாதேவிக்கு சொல்லச்சே அன்பே வந்துருச்சுன்னார். ஏன் ஸ்ரீதேவிக்கு அன்பு எங்க போச்சு? பூமாதேவிக்கு ஸ்ரீதேவிக்கு இருந்ததையும் காணும், அதை விட தேவையில்லை, கேள்வன்னு சொன்னார். ஆனா நீலாதேவியை சொல்லச்சே சுவாமியா இல்ல அன்பனா இருக்கார். இப்ப 3 பேருக்கு வித்தியாசம் பாருங்க. ஸ்ரீதேவியினால் இடம் கொடுத்தார், பூதேவியினால் சுவாமியா இருந்தார், நீலாதேவினா அன்பனா இருந்தார். 3ல எதை ஒத்துப்பிடிப்போம்? இடம் கொடுத்தவரை ஒத்துப்பீரா, சுவாமியா இருக்கிறத ஒத்துப்பீரா, அன்பா இருக்கிறத ஒத்துப்பீரான்னார். சாமி கண்டிப்பா அன்பா இருந்தா தான் ஒத்துப்போம். அதனாலதான் 3 நாச்சியார்லயும் ஆழ்வாரே வித்தியாசம் கட்டுட்டார் பாருங்க. நின் திருவையிட்டால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கல்வனே என்னும், அன்னுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே. இப்படி மகாலட்சுமி தேவி பெருமானுக்கு என்ன பெருமை என்ன பெருமைன்னு கோஷிக்கிறாள். அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எழுந்துருள் இருக்கிறாளா, அப்ப அவளுக்கு ஒரு ஊஞ்சல் ஆட்டம். இந்த மகர கண்டி நிறைய சரப்படியா சங்கிலி, அந்த சங்கிலியில தான் திருவடியோடு அமர்ந்துட்டு மெதுவா ஊஞ்சல் ஆடுவலாம். டோலோத்சவம் நடத்துற அளவுலயோ வாத்தியெல்லாம் வாசிண்டு இப்படி கொஞ்ச நேரம் ஆடுவார், இப்படி முன்னாடி ஆடுவார். பிருந்தாவனத்துக்கு போய் நந்த கிராமத்துக்கு போனால் கண்ணனுக்கு தொட்டிலிட்டு பாடிய இடம் இருக்கு, நந்து பைட்டக்குன்னு அந்த இடத்துக்கு பேர், நந்த பவன்கிறா. அங்க கண்ணனும் பலராமன் எல்லாம் ஒரு தொட்டில்ல, வெள்ளி தொட்டில்ல இருப்பா. அதுல நீளமா ஒரு வெள்ளி சங்கிலி வச்சிருக்கும். நம்மள கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில உட்காந்து வச்சுட்டு நம்ம கையில சங்கிலி கொடுத்தா நம்மளே இழுக்கலாம். ஏறுமலர் பூங்குழல் 1000 மாதர் 10 பாசனம் ஆழ்வார் முதல்ல ஊடினார். அதே போலத்தான் அடுத்து கண்ணனையே தாலாட்டு பாடுறாப்புல தாம் பாடினார். அதே கௌசல்லே ராமனை தாலாட்டு பாடுறா போலே மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சென்று வைத்தார் என்று அவரும் தாலாட்டு பாடினார். நம்மளும் தாலாட்டு பாடலாம். நந்த கிராமத்துக்கு போகணும். அங்க போறச்சே ஒரு வேடிக்கை பண்ணுவா. 116 கால்களோட ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்து கடைசியில நம்மள போய் சொல்லுவா. அங்க கண்ணனுக்கு எல்லாமே விளையாட்டும் இல்லையா. நீங்க போயிருக்கிறச்சே உங்க கையை பை எல்லாத்தையும் திருடின்னு போயிடும் குரங்கு, கண்ணாடியை பிடிங்கின்னு போயிடும், ஆளை ஓங்கி ஒண்ணு வைக்கும், நம்ம கிட்டக்க போறச்சே உருன்னு பார்க்கும். எத்தனை நம்ம தொலைச்சிட்டு போய் புகார் பண்ண காவல் நிலையத்துக்கு போனிடனா சப் கிருஷ்ண லீலா நடுவோம். சாமி எங்க லீல போருன்னு இருக்கு, நீ என்னமோ கிருஷ்ண லீலானால் காசை உங்களை யார் கொண்டு சொன்னா? இங்க பக்தியோட வர சொன்னமா பணத்தோட வர சொன்னமா? நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு காட்ட பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு தான் போடுவா. இது அங்கே. அதனால எதுவுமே அவளுக்கு கிருஷ்ணலீலா. தொலைஞ்சாலும் கிருஷ்ணலீலா, பிராணம் போனாலும் கிருஷ்ணலீலா, எதுவா இருந்தாலும் அவளுக்கு கிருஷ்ணலீலை. அந்த கடைசியிலேருந்து நம்மள முதல்ல தவழ்ந்துட்டு வர சொல்லுவா. இந்த கடைசியில பெருமாள் இருப்பார். நமக்கெல்லாம் வயசாயிடுது, 50, 55, 60. அப்படி ஒண்ணும் முட்டி முதுகெல்லாம் பெருசா ஒத்துழைக்காது. ஆனா நான் பாட்டு வரேனேன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான். இந்த தெற்கத்திக்காரர்களுக்கு ரொம்ப வெட்கம் சுவாமி. ஒரு பஜனை பாடுனா கூட பாட மாட்டேன், கையை தட்டுன்னா தட்ட மாட்டேன், இப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். வாசல்ல வான்னா அவ்வளவு வெக்கம். இதெல்லாம் அவளுக்கு ஆகவே ஆகாது. ஆடுவியா ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க மாட்டா, சின்னவா பெரியவா வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள். கோட்டீஸ்வரனா இருப்பான். ஆனா ஒரு கோகுலாட்டம் என்னைக்கு ஒண்ணும் தெரியாத ஒருத்தனோட தோளோட தைப்பண்ணு ஆட்டமா ஆடுவோம். எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டான். அவளுக்கு அந்த ராத்திரி வந்து இந்த பாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாள்னால் எல்லாத்தையும் மறந்துடுறாள் இல்லையோ. நம்மள முதல்ல தவழ்ந்துட்டு போய் சொல்லுவா. கிடுகிடுன்னு தவழணும், இப்படி கையெடுத்து கலகலகலான்னு இப்படி ஏட்டு சத்தம் போடணுப்போ வாய் விட்டு சிரிக்கணும், ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணான்னு சொல்லணும்னா இத பண்றதுக்குள்ள நம்ம யாத்திரையில போயிருக்கிறவா முகம் போற பாட்டை நீங்க பார்க்கணுமே. பண்ணவே மாட்டா. அது என்னமோ அப்படி என்னதான் வச்சிருக்கோம்னா வெட்கம் வெட்கம் வெட்கம். முன்னாடி சொல்லுவா லஜ்ஜையை விட்டா தான் கஜையை கட்ட முடியும்வா. காலில் கஜை கட்டின்னு ஆடணும் இல்லையோ, ஆடணும்னா வெட்கப்பட்டுட்டே இருந்தா. நம்ம அப்பா நம்ம அம்மா பேர் சொல்றதுக்கு எனக்கு என்ன வெட்கம்? இப்போ ஆழ்வார் அதைத்தான் சொல்றார். கும்பிடு நட்டமிட்டாடி போகுகட்டன் விடலாதார் தம்பிறப்பால் பயனன்னே சாதி சனங்களிடையே ஊன்மல்கி மோடு வெறுப்பார் உத்தமர்கட்கென் செய்வாரேன்னு நன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருங்க, ரொட்டி வெண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவோன்னு. என்ன ஆழ்வார் ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்கு. என்னால் ஆமா நீ இத்தனை நாள் காப்பாத்தி என்ன பண்ண போறீள்? ஒருத்தர் வாசலுக்கு வர்றதில்லை, ஒரு ஆட்டம் பாட்டம் பண்றதே இல்லை. அதனால இது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டால்தான் நமக்கும் பக்தி வளரும்னு வச்சுக்கோம். பக்திங்கிறதுக்கு வெட்கம் போச்சுன்னா தான் பக்தி வரும். இது ஆணா பெண்ணா, பெரிய சரையு நதி ஓடும், யமுனா ஓடிட்டு இருக்கும். போய் கரையால நின்று 6ஆம் மணி வேடிக்கை பாப்பா, இறங்கவே மாட்டாவா. ஏன்னா நாங்க குழா போட்டிருக்கோம்னு நினைச்சோம்,
இங்க வந்தா பெருசா யமுனை ஓடுறது, எங்களுக்கு தனி உள்ளு இல்லையான்வா. அதெல்லாம் வாண்டான்னு தானே சுவாமி இங்க யமுனையில குளிக்க வந்திருக்கோம். அங்க ஒரு பாத்திரத்தை வச்சிருந்து கரையில உட்காந்து மொண்டு மொண்டு கொட்டிக்க ஆரம்பிச்சிருவா. இதுக்கு இவர் வீட்லயே மொண்டு கொட்டிட்டு இருக்கலாம். இதுக்கு இங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்து அயோத்திக்கு வந்து சரையை விட்டு இப்படியா பண்ணுவா. கொஞ்சம் அதெல்லாம் நாம தான் நம்மளை மாத்திக்கணும். இப்போ வடக்க போக போகவே கொஞ்சம் உள்ளம் பறந்துடும். அவளுக்கு அந்த மாதிரி குறுகிய கண்ணோட்டமே இல்லை. தாராளமா வருவா. 1,00,000 பேர் ஒரு இடத்துல இருப்பா. நமக்கு 1,00,000 பேர்னு சொன்னா ஆகவே அது மூச்சு முட்டி போடும். ஒரு கூட்டம்னாலே நமக்கு ஆகாது. தனியா பெருமாள் எங்கேயான்னு இருப்பாரா சொல்லுங்க, கொஞ்சம் ஏகாந்தமா செவிச்சுட்டு வரலாமான்வா. அவளுக்கு அந்த ஏகாந்தமே பிடிக்காது. ஏன்னா பெருமாளுக்கு ஏகாந்தம் பிடிக்காது. அவருக்கு தனியா ஒருத்தரை பார்க்கறத விட மொத்த கூட்டத்தோடு இருந்தால்தான் அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த கூட்டம் அத்தனை எங்கே? இதோ பூமாதேவி நடத்துறதானே. 6 கோடி பேர் கும்பமேளாக்கு வந்திருக்காங்க. எங்க நிற்கிறது? நிக்கணுமே. ஒரு ஹரித்வாரத்துல நின்று 6 கோடி பேரை பூமாதேவி தாங்கி 130 கோடி பேரை பாரத பூமி, பாரத மாதா புண்ணிய பூமி தாங்கவே இவ்வளவு ஆனந்தமா நம்மளும் இருக்கும். இப்போ பூமிக்கே என்ன ஏற்றம்னால் திரிலோக ஜனனின்னு சொல்லுவா. 3 லோகத்தையும் அவதான் பெத்தே கொடுக்குறாளாம். முதல் லோகத்தை பெத்து கொடுக்கறது. இந்த லோகத்துல நம்ம இப்ப கிருஷி பண்றோம், நிறைய மழை வருது, வந்ததுலேருந்து நம்ம நெல் விளையிறது, சர்க்கரை கரும்பு விளையிறது, எல்லாம் இப்ப நம்ம சாப்பிடறதுக்கு வேண்டி இந்த லோகத்தையும் அவதான் உருவாக்கி கொடுக்குறா. அடுத்தது இங்கேயும் அமர்ந்து கொண்டு யாகம், யஜ்ஞம், ஹோமம், சரணாகதி, ஆச்சாரியாபிமானம் இது இத்தனை எங்க பண்ண? பூமாதேவி இடத்துல தான் பண்ணணும். இது இத்தனையும் பண்ணாத்தானே சொர்க்கம் முதலான லோகங்கள் கிடைக்கும். சொர்க்கம் துர்கதி ஆபவர்கிக பதம்னு குரத்தாழ்வான் சாதிக்கிறார். சொர்க்கத்தையும் கொடுக்கிறார், துர்கதி நரகத்துக்கும் அனுப்புவார். பாபம் பண்ணிட்டோம்னா துர்கதி, புண்ணியம் பண்ணினோம்னா சொர்க்கம், ரெண்டையும் தொலைச்சிட்டோம்னா ஆபவர்கிக பதம், மோட்சத்தையும் கொடுப்பார்னால். அப்ப சொர்க்கத்துக்கு போறவன் போனோம், பண்ண வேண்டியதெல்லாம் பூமி. நரகத்துக்கு போறவன் பண்ண வேண்டியதெல்லாம் பூமி. மோட்சத்துக்கு போறவன் போறான், பண்ண வேண்டியதெல்லாம் பூமி. அப்ப பூமாதேவி இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் தானே அனுப்பிச்சு வைக்கிறாளோ இல்லையோ. மகாலட்சுமியால் அது முடியாது. அவ புருஷகாரம் பண்ணுவாள், எப்படி பாவத்தை தொலைப்பாள்னு சொல்லலாமே தவிர நாம பண்ற ஒவ்வொரு செயலுக்கும் எங்க பண்றோம்? பூமியில தான் பண்றோம். அந்த செயலுக்கு எந்தெந்த லோகம் கிடைக்கிறது? இந்த லோகத்தையே மீண்டும் பிறப்போம், இல்ல சொர்க்கத்துக்கு போவோம், இல்ல நரகத்துக்கு போவோம், இல்ல வைகுந்தத்துக்கே போயிடுறோம். அப்ப இத்தனை லோகத்தையும் பிறப்பித்து கொடுப்பவளார் பூமாதேவி தானே ஏற்படுத்தியே கொடுக்கிறார். அதனாலையும் பெருமைன்னு சொல்லலாம். ஆக விஸ்வம்பராம் அசரணா சரணம் பிரபத்யே. இந்த பூமிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? பூமிஹி அவனின்னு சொல்றோம், பிருத்திவின்னு சொல்றோம், பூமின்னு சொல்லலாம், வசுந்தராம்னு சொல்லலாம், வசுதா சொல்லலாம், வாசவி சொல்லலாம், மேதினி சொல்லலாம். இதெல்லாம் பூமிக்கு இருக்கிற வெவ்வேறு திருநாமங்கள். அதிலே பூமன்னுங்கிறது சப்தம். பூமி புல்லிங்கம் இல்ல, பூமன் அப்ப ஸ்திரீலிங்க சப்தம் இல்ல. அது நபும்சகலிங்கமாகவோ புல்லிங்கமாகவோ கொள்றா. அப்ப பூமன்னு பூமா பூமி தேவி